சுலோசனாவிற்கு வயது 65. உடலில் ஒரு சாதாரண ஆனால் சுருக்கங்கள் இல்லாத காட்டன் சேலை, நெற்றியில் பெரிய குங்கும பொட்டு, கைகளில் பச்சை நிற கண்ணாடி வளையல்கள் மற்றும் முகத்தில் ஒரு விதமான ஞானம் நிறைந்த அமைதி இருந்தது. அது வாழ்க்கையில் பல புயல்களை கடந்து வந்த மனிதர்களின் முகத்தில் மட்டுமே காணக்கூடிய ஒரு அமைதி. பூஜை அறையில் வழிபாட்டை முடித்துவிட்டு வரவேற்பறையில் மாட்டியிருந்த ஸ்ரீகாந்தின் புகைப்படத்திற்கு புதிய மலர்களால் ஆன மாலையை அணிவித்தாள். ஸ்ரீகாந்த் அவளுடைய கணவர். பல வருடங்களுக்கு முன்பு அவளையும் அவளது சிறுவயது மகன் ரோகனையும் இந்த உலகில் தனியாக தவிக்க விட்டுவிட்டு இறைவனடி சேர்ந்தவர். அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது சுலோசனாவின் கண்களில் இருந்து ஒரு மெல்லிய கண்ணீர் துளி எட்டி பார்த்தது. பழைய நினைவுகளின் அணை உடைந்தது. ஸ்ரீகாந்த் மறைந்ததற்கு பிறகு வந்த அந்த காலம் எவ்வளவு பயங்கரமானது. ரோகனுக்கு அப்போது வெறும் 10 வயதுதான் இருக்கும். தந்தையின் நிழலை இழந்த அந்த பிஞ்சு உயிரை சுலோசனா இரத்தத்தை கண்ணீராக்கி வளர்த்தாள். தன் தேவைகளை தியாகம் செய்து பழைய சேலைகளை உடுத்தி வயிற்றை கட்டி வாயை கட்டி ரோகனின் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றினாள். அவனுக்கு சிறந்த கல்வியை கொடுத்தாள். ரோகனுக்கு இன்டீரியர் டிசைனிங்கில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. அவனது இந்த ஆர்வத்தை உணர்ந்து அவள் எப்போதும் அவனுக்கு ஊக்கமளித்தாள். ஸ்ரீகாந்தின் மறைவிற்கு பிறகு இன்சூரன்ஸ் மூலம் கிடைத்த 1 கோடி ரூபாய் பெரும் தொகையை சுலோசனா ஒருபோதும் தன் சொந்த ஆடம்பரத்திற்காக பயன்படுத்தவில்லை. அவள் அந்த முழு தொகையும் ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் ஃபிக்ஸட் டெபாசிட் செய்து வைத்தாள். இன்று அந்த 1 கோடி ரூபாய் எஃப்டிக்கு மாதத்திற்கு சுமார் 50,000 ரூபாய் வட்டி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சுலோசனாவின் வாழ்க்கை முறை எவ்வளவு எளிமையாக இருந்தது என்றால், அவள் தன் அன்றாட செலவுக்காக மாதத்திற்கு வெறும் 10,000 முதல் 15,000 ரூபாய் மட்டுமே எடுப்பாள். மீதி பணத்தை அப்படியே கணக்கிலேயே சேர விடுவாள். என் ரோகனுக்கு எப்போது வேண்டுமானாலும் தேவைப்படலாம் என்ற ஒரே ஒரு தாய்மை உணர்வின் காரணமாக வருட கணக்கில் சேர்த்த இந்த வட்டியும் சில பாதுகாப்பான சேமிப்புகளும் சேர்ந்து அவளுடைய கணக்கில் ஒரு நல்ல இருப்பு தயாராக இருந்தது. இதனால் ரோகனுக்கு திடீரென்று ஏதாவது கஷ்டம் வந்தால் சுலோசனா அசல் எஃப்டியை கலைக்காமல் இந்த சேர்த்த வட்டி பணத்தில் இருந்து அவனுக்கு ரகசியமாக உதவி செய்து வந்தாள். ஆனால் ரோகன் இப்போது அம்மாவின் முந்தானைக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளும் சிறுவன் அல்ல. அவன் இப்போது தேஷ்பாண்டே இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் முதலாளி. அவனது தொழில் மிக வேகமாக வளர்ந்திருந்தது. அடையாற்றின் அந்த நடுத்தர வர்க்க நிழலை விட்டுவிட்டு அவன் நுங்கபாக்கத்தின் ஒரு வானளாவிய ஆடம்பர டவரில் தன் சொந்த ராஜ்யத்தை அமைத்திருந்தான். 45வது மாடியில் இருந்த அவனது அந்த பிரம்மாண்டமான ஃப்ளாட், இத்தாலியன் மார்பிள் தரை, வெளிநாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட விலை மதிப்பற்ற விளக்குகள் மற்றும் பெரிய கண்ணாடி ஜன்னல்களில் இருந்து தெரியும் ஒட்டுமொத்த சென்னை நகரம், இவை அனைத்துமே அவனது போலி வெற்றியின் மற்றும் பணத்திமிரின் அடையாளங்களாக இருந்தன. ரோகனின் மனைவி சிகா இந்த புதிய நவீன உலகத்தின் மிக சரியான பிரதிநிதி. அடையாற்றின் அந்த பழைய வீட்டில் அவளுக்கு மூச்சு முட்டுவது போல் இருக்கும். பிராண்டட் ஆடைகள், விலை உயர்ந்த கார்கள், 5 ஸ்டார் ஹோட்டல்களில் நடக்கும் கிட்டி பார்ட்டிகள் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள், இதில்தான் அவளுடைய உலகம் அடங்கியிருந்தது. அவர்களின் 8 வயது அன்பு மகள் மீரா தன் பாட்டி மீது மிகுந்த பாசம் வைத்திருந்தாள். ஆனால் சிகா எப்போதும் அவளை சுலோசனாவிடமிருந்து தூர வைக்கவே முயற்சி செய்தாள். மீரா, பாட்டியிடம் அடிக்கடி போகாதே, அவளுடைய அந்த பழைய எண்ணங்களும் வாழ்க்கை முறையும் உன்னை பாதித்துவிடும் என்று அவள் எப்போதும் மீராவை எச்சரித்து கொண்டே இருப்பாள். ரோகனுக்கு தன் வெற்றியின் மீது ஒரு மாபெரும் அகங்காரம் இருந்தது. நான் இன்று இந்த நிலையில் இருக்கிறேன் என்றால் அது முழுக்க முழுக்க என் சொந்த திறமையால் மட்டும்தான். என் உழைப்பால் இந்த பிசினஸை உருவாக்கி இருக்கிறேன் என்று அவன் அடிக்கடி எல்லோரிடமும் சொல்லி காட்டுவான். தன் தாய் ஒரு பழைய காலத்து உலகத்தில் வாழ்கிறாள் என்றும் அவளுக்கு இன்றைய நவீன கார்ப்பரேட் உலகம், பிசினஸ் முதலீடுகள் மற்றும் லட்சம் வர்த்தகங்கள் பற்றி எதுவும் தெரியாது என்றும் அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் உண்மை எவ்வளவு வித்தியாசமானது. அந்த உண்மை சுலோசாவின் அந்த பழைய வீட்டில் இன்று மீண்டும் ஒரு முறை வெளிப்பட போகிறது. சில நேரங்களில் தாயின் நிழல் நம் பின்னால் இருப்பதால் தான் நம்மால் வெயிலில் நிற்க முடிகிறது. ஆனால் அந்த நிழலின் மதிப்பு பிள்ளைகளுக்கு சரியான நேரத்தில் புரிகிறதா? பெற்றோர்களின் தியாகத்தை பிள்ளைகள் எப்போது உணர்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால்
லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் யாருடைய மனதை தொடுமோ அவர்களுடன் கண்டிப்பாக பகிருங்கள். காலை 11 மணி ஆகியிருந்தது. வாசலில் பெல் சத்தம் கேட்டது. சுலோசனா கதவை திறந்தபோது முன்னால் வரதன் தாத்தா நின்றிருந்தார். வரதன் தாத்தா ஸ்ரீகாந்த் காலத்து மிக பழைய, நம்பிக்கையான மற்றும் நேர்மையான கணக்காளர். தற்போது அவர் ரோகிணியின் ஆபீஸ் கணக்குகளை கவனித்து வந்தார். அவருடைய முகத்தில் இன்று கவலையின் மேகங்கள் தெளிவாக தெரிந்தன. கையில் இருந்த பழைய லெதர் பேக்கை கெட்டியாக பிடித்து கொண்டு உள்ளே வந்து சோபாவில் அமர்ந்தார். என்ன ஆச்சு வரதன் அண்ணா, இன்று திடீரென்று இந்த நேரத்தில் இங்கே? ரோகன் நல்லா இருக்கானே? சுலோசனா கவலையுடன் கேட்டு அவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். தண்ணீரை குடித்துவிட்டு வரதன் தாத்தா ஒரு பெரிய பெருமூச்சு விட்டார். சுலோசனா அக்கா, ரோகன் நல்லா தான் இருக்கான். ஆனால் அவனோட பிஸ்னஸ் சரியில்லை. பையனுக்கு வெற்றி சீக்கிரமே கிடைச்சிருச்சு. ஆனால் அதை அவனால் தாங்கிக்க முடியலை. சிகாவோட ஆடம்பரமான அனாவசியமான செலவுகளாலும் ரோகனின் சில பேராசை பிடித்த முடிவுகளாலும் கம்பெனியோட பொருளாதார நிலை இப்போ முழுசாக சீர்குலைஞ்சு போயிருக்கு. சுலோசனாவின் நெஞ்சி திடுக்கென்றது. சரியாக என்ன நடந்தது? அவள் தன் முந்தானையால் நெற்றி வீரவையை துடைத்து கொண்டே கேட்டாள். அக்கா, இன்னைக்கு ஒரு பெரிய சப்ளையரோட 5 லட்சம் ரூபாய் செக் கிளியருக்கு போயிருக்கு. ஆனால் ரோகனோட கரண்ட் அக்கௌண்ட்டில் போதுமான பணமே இல்லை. அந்த செக் இன்னைக்கு பவுன்ஸ் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் தேஷ்பாண்டே இண்டஸ்ட்ரீஸ் மானம் கப்பல் ஏறிடும். சப்ளையர்கள் எல்லோரும் வேலையை நிறுத்திடுவாங்க. ரோகன் காலையில் இருந்து ஆஃபீஸில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். ஊழியர்கள் மேலே கோபப்படுறான். பணத்தை ரெடி பண்ண எல்லா வழியிலும் பார்க்குறான். ஆனால் இந்த கடைசி நேரத்தில் யாரும் அவ்வளவு பெரிய தொகையை கடனாக கொடுக்க தயாராக இல்லை. வரதன் தாத்தாவின் குரல் பதற்றத்தில் நடுங்கியது. இதை கேட்டவுடன் சுலோசனா ஒரு கணம் கூட தயங்கவில்லை. அவள் வேக வேகமாக உள்ளே இருக்கும் அறைக்கு சென்று தன் வங்கியின் பாஸ்புக் மற்றும் செக் புக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். அவள் கடகடவென செக்கில் 5 லட்சம் என்று எழுதி கையெழுத்திட்டு அந்த செக்கை வரதன் தாத்தாவின் கையில் கொடுத்தாள். வரதன் அண்ணா, என்னோட அந்த எஃப்டி வட்டி கணக்கில் பணம் சேர்ந்திருக்கு. இந்த 5 லட்சம் ரூபாயை எடுத்துக்கோங்க. உடனே பேங்குக்கு போய் அந்த சப்ளையர் கணக்கில் நேரடியாக ஆர்டிஜிஎஸ் பண்ணிடுங்க. ரோகனோட செக் பவுன்ஸ் ஆகக்கூடாது. என் மகனோட மானத்துக்கும் அவனோட கனவுகளுக்கும் எந்த களங்கமும் வந்திடக்கூடாது. சுலோசனாவின் குரல் மிகவும் உறுதியாக இருந்தது. வரதன் தாத்தாவின் கண்கள் கலங்கின. அக்கா, நீங்கள் உங்கள் வயிற்றை கட்டி வெறும் 15,000 ரூபாயில் எப்படியோ மாதத்தை ஓட்டுறீங்க. ஆனால் இந்த பையன் அங்கே லட்சக்கணக்கில் பணத்தை வீணாக்குகிறான். அப்படி இருந்தும் அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போதெல்லாம் நீங்கள் உங்கள் வட்டி பணத்தை அவனுக்கு தெரியாமலேயே அவன் பிஸ்னஸில் போடுறீங்க. கடந்த முறையும் கூட அவனோட ஆடம்பர காரோட 2 லட்சம் ரூபாய் கடன் தவணையை நீங்கள் தான் கட்டினீங்க. அக்கா, இது அவனுக்கு என்றாவது ஒரு நாள் தெரியணும். அவன் தன் சொந்த பலத்தில் நிற்கலை, அம்மாவோட கண்ணுக்கு தெரியாத ஆதரவில் தான் நிற்கிறான்னு அவனுக்கு புரியணும். சுலோசனா லேசாக புன்னகைத்தாள். அந்த புன்னகையில் வலியும் தாய்ப்பாசமும் கலந்திருந்தது. வரதனண்ணா, ஒரு தாய் தன் பிள்ளைக்கு கொடுத்த அன்பையும் பணத்தையும் எப்பவும் கணக்கு பார்க்க மாட்டாள். அவன் தன் சொந்த திறமையால் தான் வளர்ந்தான்னு நினைக்கிறான்ல, அவனோட அந்த சந்தோஷமும் அகங்காரமும் அப்படியே இருக்கட்டும். அவனால் பாமரவள்னு நினைக்கப்படுற அவனோட அம்மா தான் அவனுக்கு பணம் தர்றான்னு தெரிஞ்சா அவனோட தன்னம்பிக்கை உடைஞ்சிடும். தன் மீதான நம்பிக்கையே அவனுக்கு போயிடும். எனக்கு என் மகன் தைரியமாக இருக்கணும். நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க. இந்த பணத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பழைய கிளைண்ட் அட்வான்ஸாக கொடுத்தார் என்று அவனிடம் சொல்லுங்கள். என் பெயரை எங்கும் சொல்லக்கூடாது. இது என் மீது ஆணை. வரதன் தாத்தா மறுப்பு ஏதும் சொல்லாமல் சுலோசனாவின் தியாகத்திற்கு முன்னால் தலைவணங்கி அங்கிருந்து புறப்பட்டார். மதியம் 3 மணி ஆகியிருந்தது. சுலோசனா பூஜை அறையில் அமர்ந்து ஜெபம் செய்து கொண்டிருந்தாள். திடீரென்று அவளுடைய பழைய மொபைல் அடித்தது. ஸ்கிரீனில் ரோகன் என்ற பெயர் மின்னியது. அவள் அவசரமாக மொபைலை எடுத்தாள். ஹலோ அம்மா. அப்புறத்தில் இருந்து ரோகனின் கம்பீரமான பெருமிதம் நிறைந்த குரல் கேட்டது. காலையில் அவனது குரலில் இருந்த கவலையும் பயமும் இப்போது முற்றிலும் மறைந்திருந்தது. சொல்லு ரோகன், எப்படி இருக்கடா கண்ணா, சாப்பிட்டியா? சுலோசனா தனக்கு எதுவுமே தெரியாதது போல் மிகவும் இயல்பாக கேட்டாள். அம்மா, சாப்பாடெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். உனக்கு பிஸ்னஸ் பற்றி எதுவும் புரியாது. ஆனால் இன்னைக்கு உன் மகன் ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கான்.
இன்னைக்கு என் பிஸ்னஸில் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி வந்தது. மார்க்கெட்டில் இருக்கிறவங்க என்னை கீழே தள்ள காத்துட்டு இருக்குதாங்க. ஆனால் நான் யார்? நான் ரோகன். என் புத்தியாலும் மார்க்கெட்டில் எனக்கு இருக்கிற நல்ல பெயராலும் ஒரே நிமிஷத்தில் பெரிய மூவ் பண்ணி ஒரு பழைய கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாய் ஃபண்ட் ரெடி பண்ணி அந்த சப்ளையர் முகத்தில் தூக்கி எறிஞ்சிட்டேன். இந்த பிஸ்னஸை நான் என் சொந்த பலத்தில் உருவாக்கி இருக்கிறேன். இதை யாராலும் அழிக்க முடியாது. ஐ ஹேண்டில் எவ்ரி திங் மை செல்ஃப். ரோகனின் அகங்காரம் மொபைலின் ஸ்பீக்கர் வழியாக தெளிவாக தெரிந்தது. சுலோசாவின் உதடுகளில் ஒரு அமைதியான திருப்தியான புன்னகை அரும்பியது. ரொம்ப சந்தோஷம்டா கண்ணா. உன்னை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்கு. நீ ரொம்ப புத்திசாலி. கடவுள் புண்ணியத்தில் உன் பிஸ்னஸ் இன்னும் வளரணும். அதற்குள் மொபைலின் பின்னணியில் இருந்து சிகாவின் கரகரப்பான கிண்டல் செய்யும் குரல் கேட்டது. ரோகன், அங்கே அத்தை கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? அவங்களுக்கு இதெல்லாம் புரியுமா என்ன? அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடையாறு காய்கறி மார்க்கெட்டும் துளசி மாடமும் பூஜையும் மட்டும்தான். ரோகன் மொபைலில் பேச்சை மாற்றினான். சரி அம்மா, நான் வைக்கிறேன். இப்போ முக்கியமான மீட்டிங்ஸ் இருக்கு என்று கூறி மொபைலை கட் செய்தான். சுலோசனா மொபைலை கீழே வைத்தாள். அவளுடைய பார்வை மீண்டும் ஸ்ரீகாந்தின் புகைப்படத்தின் மீது விழுந்தது. உங்க மகன் பாதுகாப்பாக இருக்கிறான் என்று அவள் முணுமுணுத்தாள். இன்றைய ஆபத்து நீங்கியது. ஆனால் நுங்கம்பாக்கத்தின் அந்த கண்ணாடி டவரில் சிகாவின் மனதில் அடையாற்றின் இந்த அமைதியான வீட்டை பற்றியும் அந்த 1 கோடி ரூபாய் எஃப்டி பற்றியும் என்ன மாதிரியான நச்சு திட்டம் தீட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது பற்றி சுலோசனாவிற்கு எந்த யோசனையும் இருக்கவில்லை. ஒரு புயல் ஓய்ந்திருந்தது. ஆனால் அடிவானத்தில் ஒரு பயங்கரமான மாபெரும் புயல் உருவாகி கொண்டிருந்தது. அது விரைவில் சுலோசனாவின் இந்த அமைதியான வீட்டின் வாசற்படியை தாண்டப் போகிறது. நுங்கம்பாக்கத்தின் அந்த கண்ணாடி டவரில் இன்று ஒரு தனி வெளிச்சம் இருந்தது. அது மாலை நேரம். ரோகன் அத்தனை எகத்தாக முகத்தில் இன்றைய வெற்றியின் பெரிய கர்வத்தோடு வீட்டிற்குள் நுழைந்தான். ஹாலுக்குள் வந்ததும் அவன் தன் டையை தளர்த்தி சோபாவில் அமர்ந்தான். சிகா அவனுக்கு ஜூஸ் கொண்டு வந்தாள். ரோகன் அவளிடம், இன்று நான் எப்படி ஒரு பழைய கிளைண்ட் மூலம் 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி தன் பிசினஸை காப்பாற்றினேன் என்ற கதையை மிகைப்படுத்தி பேசினான். சிகா மிகவும் புத்திசாலி மற்றும் தந்திரமானவள். அவள் ரோகனின் இந்த போலி அகங்காரத்திற்கு சரியாக தீனி போட்டாள். நீ நிஜமாகவே ஒரு ஜீனியஸ் ரோகன். உன்ன மாதிரி ஒரு பிசினஸ் மேனை ஒட்டுமொத்த சென்னையிலும் தேடினா கூட பார்க்க முடியாது. சிகா அவனது தோளில் கை வைத்து மிகவும் இனிமையான குரலில் பேசத் தொடங்கினாள். ஆனால் ஒன்று சொல்லு, இதையெல்லாம் நீ ஏன் அத்தை கிட்ட சொல்லிட்டு இருந்த? அவங்களுக்கு இதெல்லாம் என்ன புரிய போகுது? ரோகன் ஜூஸை குடித்து கொண்டே, சும்மாதான், அவங்களுக்கும் தெரியணும்ல அவங்க மகன் எவ்வளவு பெரிய ஆளாயிட்டான்னு என்றான். சிகா லேசாக சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்பில் மிகுந்த வெறுப்பு மறைந்திருந்தது. அவள் ரோகனின் பக்கத்தில் அமர்ந்து மிகவும் மென்மையான கவலைப்படுவது போன்ற குரலில் கூறினாள். ரோகன், நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? அத்தை இப்போ ரொம்ப பழைய வஞ்சாங்கம். அவங்களுக்கு இந்த மாடர்ன் பிஸ்னஸ், பண பரிவர்த்தனை இதையெல்லாம் எதுவுமே புரியாது. இப்போ வயசும் ஆகிட்டதால அவங்களோட புரிந்து கொள்ளும் தன்மையும் குறைஞ்சிக்கிட்டே வருது. நீ அவங்கக்கிட்ட ஆர்டிஜிஎஸ் கிளியரிங், நற்பெயர்னு இந்த வார்த்தைகளை சொல்கிற. ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் தலைக்கு மேலே போகிற விஷயம். எனக்கு சில நேரங்களில் அவங்கள நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது. அவங்களோட ஞாபக சக்தி இப்போ முன்ன மாதிரி இல்லை. அவங்க இன்னும் அடையாரோட அந்த பழைய உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள இந்த உலகியல் மற்றும் பொருளாதார விஷயங்களில் இருந்து தூரமாக வைக்கிறது தான் நல்லது. தேவையில்லாமல் அவங்களுக்கு ஏன் மன அழுத்தம் கொடுக்கணும்? சிகா மிகவும் சாதுரியமாக ரோகனின் மனதில் தாய் இப்போது வயதாகிவிட்டால் அவளுக்கு ஒன்றும் தெரியாது என்ற விஷத்தை விதித்தாள். அகங்கார போதையில் இருந்த ரோகனும் அவளது பேச்சை அப்படியே ஏற்றுக்கொண்டான். 2 நாட்களுக்கு பிறகு அவர்களின் ஒரே மகள் மீராவின் 8வது பிறந்த நாள் வந்தது. சிகா இந்த பிறந்த நாள் பார்ட்டியை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு மிகவும் விலை உயர்ந்த ஆடம்பரமான 5 ஸ்டார் ஹோட்டலில் ஏற்பாடு செய்திருந்தாள். இந்த பார்ட்டிக்கு அவள் தன் கிட்டி குரூப்பில் உள்ள அனைத்து பணக்கார தோழிகளையும் அழைத்திருந்தாள். இங்கே அடையாற்றில் சுலோசனா காலையில் இருந்தே தன் பேத்திக்காக தன் கைகளால் கடலை மாவு லட்டு செய்து கொண்டிருந்தாள். மீராவிற்கு அவளது கை லட்டுகள் என்றால் மிகவும் பிடிக்கும். அவள் பழைய அலமாரியில் இருந்து ஒரு சாதாரண ஆனால் அழகான வெள்ளி பார்டர் கொண்ட பட்டு சேலையை எடுத்தாள். பேத்திக்கு கொடுப்பதற்காக
தன் வட்டி பணத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து ஒரு அழகான தங்க மோதிரத்தை வாங்கியிருந்தாள். மாலை 6:30 மணியளவில் அவள் அடையாறில் இருந்து ஒரு டாக்ஸியை பிடித்து அந்த நுங்கம்பாக்கம் 5 ஸ்டார் ஹோட்டலை நோக்கி புறப்பட்டாள். ஹோட்டலின் நுழைவாயில் இருந்து வந்ததும் அங்கிருந்த கண் கூசும் வெளிச்சம், விலை உயர்ந்த கார்களின் வரிசை மற்றும் ஆங்கிலத்தில் பேசும் மனிதர்களின் கூட்டத்தை பார்த்து சுலோசனா ஒரு கணம் மிரண்டு போனாள். ஆனால் பேத்தியை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் உள்ளே சென்றாள். பார்ட்டி ஹாலில் பயங்கர சத்தம் இருந்தது. எங்கும் வெளிநாட்டு மலர்களின் அலங்காரம், மேற்கத்திய இசை மற்றும் கைகளில் ஒயின் கிளாஸை வைத்துக்கொண்டு பேசும் மனிதர்கள் தெரிந்தனர். சுலோசனா ஒரு மூலையில் போய் நின்று கொண்டாள். சிகாவின் பார்வை அவள் மீது விழுந்தது. அவள் ஒரு பெரிய போலி புன்னகையை முகத்தில் வரவழைத்து கொண்டு தன் தோழிகளை அழைத்து கொண்டு சுலோசனாவிடம் வந்தாள். சுலோசனாவின் கைகளில் அந்த லட்டு இருந்த எக்கு டப்பாவும் துணி பையும் இருந்தன. அடடா அத்தை, நீங்கள் டாக்ஸிலேயே வந்தீங்க? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, நான் டிரைவரை கார் கொடுத்து அனுப்பியிருப்பேனே. சீகாவின் குரல் அங்கிருந்த எல்லோருக்கும் கேட்கும்படியாக பெரியதாகவும் கவலை காட்டுவது போலவும் இருந்தது. இல்லை சீகா, எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சு, டாக்ஸியும் சரியாக கிடைச்சிருச்சு, சுலோசனா அமைதியாக கூறினாள். சிகா தன் தோழிகளிடம் திரும்பி மிகவும் கேலியான துணியில் அறிமுகப்படுத்தினாள். ஹைஸ், மீட் மை மதர் இன்லா. இவங்களுக்கு நம்ம மாடர்ன் ஹைஃபை கூட்டமும் 5 ஸ்டார் கலாச்சாரமும் சுத்தமாக பிடிக்காது. அவங்க அடையாரோட எளிமையான வாழ்க்கை முறையை தான் விரும்புகிறாங்க. ரொம்ப பழைய பஞ்சாங்கம். எனக்கு என்னவோ அவங்க இன்னும் 1980களிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தோணுது என்று சீகா கூறினாள். அவளது தோழிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு கிண்டலாக சிரித்தனர். ஓ, தட்ஸ் ஸோ கியூட் அண்ட் ஸோ டிஃபிகல்ட் என்று ஒரு தோழி சிரித்து கொண்டே சொன்னாள். சுலோசனாவிற்கு அந்த கிண்டல் நன்றாகவே புரிந்தது. ஆனால் தன் மகனின் வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக அந்த அவமானத்தை அவள் மௌனமாக தாங்கிக் கொண்டாள். அதற்குள் தூரத்தில் இருந்து மீராவின் பார்வை பாட்டியின் மீது விழுந்தது. அழகிய ஃப்ராக்கில் இருந்த மீரா பாட்டி என்று கத்திக்கொண்டே ஓடி வந்து சுலோசனாவை கெட்டியாக கட்டியணைத்து கொண்டாள். சுலோசனாவின் உயிர் அப்போதுதான் திரும்ப வந்தது போல இருந்தது. அவள் மிகுந்த பாசத்தோடு மீராவின் முதுகை தடவி கொடுத்தாள். என் தங்க பொம்மையே, பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் கண்ணா. இதோ பார் பாட்டி, உனக்கு பிடிச்ச லட்டு. சுலோசனாவின் வாக்கியம் முடிவதற்குள் சீகா அங்கே வந்து விட்டாள். அவள் மீராவின் கையை பிடித்து மிகுந்த கோபத்தோடு பற்களை கடித்து கொண்டு தன் பக்கமாக இழுத்தாள். மீரா, என்ன இது? உன்னோட ட்ரெஸ் பாலாயிடும். பாட்டிக்கு இப்படி தொந்தரவு கொடுக்காதே. பாட்டிக்கு இப்போ வயசாயிடுச்சு. தூரத்தில் இருந்து பயணம் செஞ்சு களைப்ப வந்திருக்காங்க. நீ அங்கே போ. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. போய் விளையாடு என்றாள். மீரா முகம் வாடி அங்கிருந்து சென்று விட்டாள். சுலோசனாவின் கைகள் காற்றில் அப்படியே பாதியிலேயே நின்றன. அவளது இதயம் துண்டு துண்டாக உடைந்தது. வயதாகி விட்டது, களைப்பாக இருக்கிறது என்ற பொய் காரணத்தை கூறி சீகா மிகவும் இரக்கம் இல்லாமல் பேத்தியை அவளிடமிருந்தே பிரித்து விட்டாள். சுலோசனாவின் கண்களில் கண்ணீர் முட்டியது. ஆனால் அவள் எப்படியோ அதை மறைத்து கொண்டாள். இந்த பளபளப்பான போலி உலகில் தனக்கான இடம் எது என்பது அவளுக்கு இப்போது தெளிவாக புரிந்துவிட்டது. பார்ட்டி நடந்து கொண்டிருந்தது. சுலோசனா இந்த சத்தத்தில் இருந்து விலகி கொஞ்சம் அமைதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஹாலுக்கு வெளியே இருந்த ஒரு இருண்ட பால்கனியை நோக்கி சென்றாள். பால்கனி கதவருகே சென்றபோது உள்ளே இருந்து ஏதோ கிசுகிசுக்கும் சத்தம் கேட்டது. அங்கே சீகாவும் அவளது அம்மா நிர்மலாவும் நின்று மிகவும் தீவிரமாக ஏதோ பேசிக்கொண்டிருந்தார்கள். சுலோசனா அங்கே அப்படியே நின்றாள். நிர்மலாவின் குரல் மெதுவாக ஆனால் தெளிவாக கேட்டது. சிகா, இது இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு நடக்கும்? அந்த ரோகன் எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ்னு இருக்கான். ஆனால் நாளைக்கு ஏதாச்சும் ஏறுக்குமாறாக நடந்தா உங்களோட செக்யூரிட்டி என்ன? சிகா கொடுத்த பதிலை கேட்டு சுலோசனாவின் காலடியில் இருந்த நிலமே சரிந்தது. சிகா மிகவும் குளிர்ந்த நச்சுத்தன்மை வாய்ந்த குரலில் கூறினாள், அம்மா, நீ கவலைப்படாதே. நான் ரோகனை மெல்ல மெல்ல தயார் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த கிழவியை எப்பவும் நம்ப முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஸ்ரீகாந்த் மாமா இறக்கும்போது அவங்க பேரில் பண்ணி வச்சிருக்கிற அந்த 1 கோடி ரூபாய் எஃப்டி, அப்புறம் அடையாரோட அந்த பெரிய வீடு, இதையெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரோகன் பேரில் மாற்றிக்கணும். ஆனால் அவள் அவ்வளவு சீக்கிரம் சம்மதிப்பாளா
என்று நிர்மலா சந்தேகம் கேட்டாள். சிகா தந்திரமாக சிரித்தாள். ஏன் கொடுக்க மாட்டா? அந்த கிழவிக்கு இப்போ என்னதான் புரியுது? வயசானதால அத்தைக்கு ஞாபக மறதி வந்துடுச்சு, யோசிக்கிற திறமை குறைஞ்சிடுச்சின்னு நான் ஏற்கனவே ரோகன் மண்டையில் ஏற்றி வச்சுருக்கேன். நாம் மெதுவாக ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவோம். உங்கள் மேலே இருக்கிற அக்கறையால் தான் நாங்கள் இதையெல்லாம் பார்த்துக்கிறோம்னு சொல்லி நைஸாக பேசி அந்த காகிதங்களில் அவங்க கையெழுத்தை வாங்கிடலாம். அந்த 1 கோடி எஃப்டியும் வீடும் ஒரு முறை நம்ம கைக்கு வந்துட்டா அப்புறம் இந்த கிழவியோட தேவை நமக்கு இருக்காது. வெளியே நின்றிருந்த சுலோசனா இந்த வார்த்தைகளை கேட்டு அப்படியே உறைந்து போனாள். சிகாவின் பேச்சில் இருந்த அந்த இனிமையும் அதன் பின்னால் இருந்த இவ்வளவு பெரிய நயவஞ்சக நச்சும் திட்டமும் அவளை உலுக்கியது. தன் வயிற்றை கட்டி வளர்த்த அவளது சொந்த மகன் இந்த சதி திட்டத்திற்கு மௌனமாக சம்மதித்து கொண்டிருக்கிறான். எந்த பணத்தை வைத்து அவள் இன்று தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாளோ, எந்த பணத்தை கொண்டு ரோகனின் மூழ்கும் பிசினஸை காப்பாற்றினாலோ, அதே பணத்தின் மீதும் அவள் வாழும் வீட்டின் மீதும் இந்த அம்மாவும் மகளும் கொள்ளையடிக்க திட்டம் தீட்டுகிறார்கள். சுலோசனாவின் நெஞ்சில் ஒரு பயங்கரமான வலி ஏற்பட்டது. அவளுக்கு மூச்சு விடுவதே சிரமமாக இருந்தது. அவளது எளிய வாழ்க்கையில் இன்று ஒரு கொடூரமான உண்மை சுட்டரித்தது. அடையாறு வீட்டின் அமைதி இன்று நிரந்தரமாக தொலைந்து விட்டது போல இருந்தது. நுங்கம்பாக்கத்தின் இந்த பளபளப்பான சுவர்களுக்கு பின்னால் சுலோசனாவை உதிர்க்க ஒரு மாபெரும் புயல் காத்து கொண்டிருந்தது. கண்ணீர் மல்க தன் விதியை நொந்து கொண்டே அவள் அந்த பால்கனி கதவில் இருந்து மெதுவாக பின்வாங்கினாள். இப்போது எந்த சூழ்நிலையிலும் அவள் தன்னை தேற்றிக்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் எப்படி என்ற கேள்வி அவளது மனதில் குடைந்து கொண்டே இருந்தது. ஹோட்டலின் அந்த மூச்சு முட்ட வைக்கும் போலி மற்றும் பளபளப்பான சூழலில் இருந்து வெளியேறி சுலோசனா எப்போது அடையார் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் என்பது அவளுக்கே தெரியவில்லை. டாக்ஸியில் இருந்து இறங்கும்போது அவளது கால்கள் கனத்தன. தினமும் தெரியாத அந்த உடல் சோர்வு இன்று அவளது அணு அணுவாக தெரிந்தது. வீட்டிற்குள் நுழைந்ததும் அவள் கதவை தாளிட்டு கொண்டாள். கையில் இருந்த லட்டு பையை அப்படியே சோபாவில் தூக்கி போட்டாள். இன்று வரை இந்த வீட்டில் அவள் ஒருபோதும் தனிமையை உணர்ந்ததில்லை. ஆனால் இன்று முதல் முறையாக இந்த சுவர்கள் அவளை விழுங்க வருவது போல் இருந்தது. அவள் கனத்த அடிகளோடு பூஜை அறைக்கு வந்தாள். ஸ்ரீகாந்தின் புகைப்படத்தின் முன்னால் நின்றாள். இன்று வரை கட்டுப்படுத்தி வைத்திருந்த அவளது கண்ணீரின் அணை இன்று திடீரென உடைந்தது. கேட்டீங்களா? நம்ம ரோகன், நம்ம சின்ன பையன் ரோகன் எப்படி இவ்வளவு குருடானான்? எந்த மகனுக்காக என் இளமை, என் தேவைகள், என் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் பணையும் வச்சேனோ அவன் இன்னைக்கு அவனோட பொண்டாட்டி சொல்கிற தாளத்துக்கு ஆடுறான். அந்த சிகா என்னையே என் வீட்டை விட்டு துரத்தவும், நீங்கள் எனக்காக வச்சு கொடுத்த கடைசி சேமிப்பை பறிக்கவும் திட்டம் போடுறா. என் சொந்த ரத்தமே அங்கே மௌனமாக இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. என் வளர்ப்பில் என்ன குறை இருந்தது என்று சுலோசனா விம்மி விம்மி அழுதாள். இரவு நேரத்து இருள் அடர அடர சுலோசனாவின் மனவேதனை இன்னும் ஆழமாக இறங்கியது. நேற்று வரை மருமகளின் வெறுப்பு மட்டும்தான் தெரிந்திருந்தது. ஆனால் இன்று அந்த வெறுப்பிற்கு பின்னால் ஒளிந்திருந்த ஒரு பயங்கரமான சதி அவளுக்கு முன்னால் அம்பலமாகி இருந்தது. இரவு முழுவதும் அவளால் கண்மூட முடியவில்லை. மறுபுறம் அடுத்த நாள் காலையில் நுங்கம்பாக்கத்தில் உள்ள தேஷ்பாண்டே இண்டஸ்ட்ரீஸ் ஆபீஸில் ஒரு புதிய பதற்றம் நிலவியது. ரோகனின் பிசினஸ் வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு ஒரு அரண்மனை போல தெரிந்தது. பளபளப்பான கண்ணாடி கேபின்கள், விலை உயர்ந்த பர்னிச்சர்கள், டைகட்டிய ஊழியர்கள் மற்றும் ரோகனின் கம்பீரம். ஆனால் உள்ளுக்குள் இந்த மாளிகை முற்றிலும் பாழாகி இருந்தது. பிசினஸில் பணம் வந்து கொண்டிருந்தது. ஆனால் அதைவிட பல மடங்கு பணம் வெளியில் போய் கொண்டிருந்தது. சிகாவின் ஒவ்வொரு மாத ஐரோப்பா, துபாய் பயண திட்டங்கள், டிசைனர் ஆடைகளுக்காக லட்சக்கணக்கான ரூபாய் கிரெடிட் கார்டு பில்கள், மீராவின் விலை உயர்ந்த பொழுதுபோக்கு வகுப்புகளின் கட்டணங்கள் மற்றும் இவை அனைத்திற்கும் மேலாக நுங்கம்பாக்கத்தின் இந்த ஆடம்பரமான 2 சொகுசு கார்களுக்காக ஒவ்வொரு மாதமும் கட்ட வேண்டிய இஎம்ஐ. ரோகனின் தலையில் கடன்களின் மலை ஏறிக்கொண்டே இருந்தது. ஆனால் தன் கௌரவத்தை காத்து கொள்வதற்காக அவன் உண்மைகளை முற்றிலும் மூடி மறைத்து கொண்டிருந்தான். கம்பெனியின் பழைய மற்றும் அனுபவம் வாய்ந்த கணக்காளரான வரதன் அவர்கள் காலையில் இருந்தே கேபினுக்கு வெளியே பதற்றத்துடன் உலா வந்து கொண்டிருந்தார். கடைசியில் தாங்க முடியாமல்
அவர் ரோஹினின் கேபின் கதவை திறந்தார். ரோகன், ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. வரதன் அவர்களின் குரலில் கவலை நிறைந்திருந்தது. ஆவடி பெரிய சைட்டுக்காக வரவேண்டிய மார்பிள் மற்றும் பிளைவுட் லாரியை சரவணன் சப்ளையர்ஸ் பாதியிலேயே நிறுத்திட்டாங்க. அவங்களோட பழைய 1,00,000 ரூபாய் பேமெண்ட்டும் இன்னும் கிளியர் ஆகலை. பழைய பணம் கிடைக்கிற வரைக்கும் ஒரு இன்ச் பொருள் கூட சைட்டுக்கு வராதுன்னு கராராக சொல்லிட்டாங்க. இன்றைக்கி பொருள் வரலன்னா வேலை நின்றுடும். அந்த பில்டர் நம்ம கான்ட்ராக்டை ரத்து செஞ்சிடுவான். இதை கேட்டதும் ரோகன் கோபத்தால் சிவந்தான். அந்த சரவணன் தன்னை என்ன நினச்சிட்டு இருக்கான்? நான் ரோகன், மார்க்கெட்டில் எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது. 1,00,000 ரூபாய்க்காக என் வேலையை நிறுத்துறானா? அவங்ககிட்ட சொல்லுங்க 2 நாளில் செக் வரும்னு. ரோகன், நான் காலையிலேயே பேசிட்டேன். அவங்க கேட்க தயாராக இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டில் இப்போ வெறும் 22,000 ரூபாய் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. இந்த நிமிஷத்தில் மார்க்கெட்டில் இருந்து 1,00,000 ரூபாய் யாரும் கடனை தரமாட்டாங்க என்று வரதன் அவர்கள் நிசர்த்தத்தை உணர்த்தினார். ரோகன் கோபத்தில் தன் கையில் இருந்த பேனாவை மேஜை மீது எறிந்துவிட்டு தலையில் கை வைத்தபடி நாற்காலியில் சாய்ந்தான். அகங்காரத்திற்கும் நிதர்சனத்திற்கும் இடையிலான தினசரி போராட்டம் இது. ரோகனின் அந்த பரிதாப நிலையை பார்க்க முடியாமல் வரதன் அவர்கள் மௌனமாக கேபினை விட்டு வெளியே வந்து கனத்த இதயத்தோடு சுலோசனாவிற்கு ஃபோன் செய்தார். நேற்று இரவு பிறந்தநாள் பார்ட்டியில் சுலோசனா அக்காவுக்கு நடந்த அந்த மாபெரும் அவமானத்தை பற்றி வரதன் அவர்கள் ஒரு ஊழியர் மூலம் கேள்விப்பட்டிருந்தார். அதனால் இன்று மீண்டும் அவர்களிடம் பணத்திற்காக கையேந்த அவருக்குள் ஒரு மாபெரும் தயக்கம் இருந்தது. ஹலோ அக்கா, நான் வரதன் பேசுகிறேன். என்னை மன்னிச்சிடுங்க. நேற்று நடந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது. சிகா உங்ககிட்ட ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டா. ஆனால் இன்னைக்கு மறுபடியும் ரோகன். வரதன் அவர்களின் குரல் தடுமாறியது. அவர் நடந்த சம்பவத்தை சுலோசனாவிடம் கூறினார். ஃபோனின் மறுமுனையில் சில நொடிகள் மீண்டும் அமைதி நிலவியது. சுலோசனாவின் கண்களுக்கு முன்னால் சிகாவின் அந்த பால்கனி நச்சு வார்த்தைகள் மீண்டும் ஒரு முறை எதிரொலித்தன. அந்த 1 கோடி எஃப்டியும் வீடும் ஒரு முறை நம்ம கைக்கு வந்துட்டா அப்புறம் இந்த கிழவியோட தேவை நமக்கு இருக்காது என்று அவள் பேசியது நினைவுக்கு வந்தது. வரதன் அண்ணனிடம் அவனோட பிசினஸ் அழியட்டும், எந்த மகனுக்கு அம்மாவின் கண்ணீர் தெரியவில்லையோ அவனுக்கு இனி எந்த உதவியும் இல்லை என்று கராராக சொல்லிவிடலாமா என்று அவளுக்கு தோன்றியது. ஆனால் ஒரு தாயின் இதயம் என்பது இந்த உலகின் மிகப்பெரிய ரகசியம். தனக்கு நேர்ந்த அந்த பயங்கரமான அவமானம், சதி, துக்கம் அனைத்தையும் விட ஒரு கணத்தில் அவளது தாய் பாசம் மேலோங்கியது. என் மகனின் உழைப்பும் கனவும் இப்படி திடீரென்று சாம்பலாகி விடக்கூடாது. மார்க்கெட்டில் என் பிள்ளையோட தலை குனிந்திடக்கூடாது என்ற ஒரே எண்ணம் சுலோசனாவின் மனதில் இருந்த கோபத்தை மாற்றியது. வரதன் அண்ணா, சுலோசனாவின் குரல் மிகவும் அமைதியாகவும் ஆனால் சோகமாகவும் இருந்தது. நான் இப்போதே வங்கிக்கு செல்கிறேன். என் எஃப்டி வட்டி பணத்திலிருந்து 1,00,000 ரூபாயை சரவணன் சப்ளையர்ஸ் கணக்கிற்கு நேரடியாக ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் செய்ய சொல்கிறேன். நீங்கள் ரோகனிடம் எதையும் சொல்ல வேண்டாம். என் அவமானத்தை நான் பொறுத்துக்கொள்வேன். ஆனால் என் பிள்ளையின் நஷ்டத்தை என் கண்களால் பார்க்க முடியாது. சில மணி நேரங்களிலேயே சரவணன் சப்ளையர்ஸ் கணக்கில் 1,00,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. நின்றிருந்த லாரியும் சைட்டை வந்தடைந்தது. சுலோசனா மீண்டும் ஒரு முறை தன் சிறகுகளை மூடிக்கொண்டு தன் சொந்த வாழ்க்கையை தியாகம் செய்து தன் மகனின் வானத்தை தாங்கி பிடித்தாள். மாலையில் வீட்டிற்கு வந்த ரோகனின் கத்து எப்போதும் போல இருந்தது. டைனிங் டேபிளில் அமர்ந்து அவன் சிகாவிடம் மிகுந்த கர்வத்துடன் கூறினான். பார்த்தியா சிகா, இன்னைக்கு எவ்வளோ பெரிய கிரைசிஸ் வந்தது. சரவணன் சப்ளையர்ஸ் லாரியை நிறுத்திட்டான். ஆனால் நான் ரோகன், நான் ஒரே ஒரு ஃபோன் பண்ணேன். என் குட்வில்காக, என் வார்த்தைக்காக மார்க்கெட்டில் இருந்து உடனே 1,00,000 ரூபாய் ரெடியாகி சைட்டில் பொருள் இறங்கிடுச்சு. மக்கள் என் பேரை பார்த்து பயப்படுறாங்க. மார்க்கெட்டில் ரோகனின் அறியாமையும் அகங்காரமும் வானை தொட்டது. சிகா அவனுக்கு தண்ணீர் கொடுத்து மிகுந்த பாராட்டுதலுடன் அவனது தோளில் கை வைத்தாள். ஐ நோ டார்லிங், நீ ரொம்ப பெரிய மற்றும் புத்திசாலியான பிஸ்னஸ்மேன். உன்னோட குட்வில்லால் தான் இந்த பிஸ்னஸ் இவ்வளவு பெருசாயிருக்கு. அவள் இனிமையாக சிரித்து மிகவும் தந்திரமாக பேச்சை மாற்றினாள். ரோகன், ஆனால் நீ ஒரு விஷயம் யோசிச்சுப்பார். நீ இவ்வளவு பெரிய பிஸ்னஸை நடத்துகிற, லட்சக்கணக்கான பண பரிவர்த்தனைகளை ரொம்ப ஈஸியாக கையாளுற. ஆனால் அத்தையோட நிலைமை என்ன? நேற்று பார்ட்டியில் பார்த்தில்ல அவங்கெல்லாம் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு.
அவங்களுக்கு ஒரு சாதாரண ட்ரெஸ் கோடு கூட தெரியலை. மக்கள்கிட்ட எப்படி பேசணும்னு புரியலை. சிகா அவங்க இப்போ பழைய தலைமுறை, அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது என்று ரோகன் தற்காக்க முயன்றான். ஆனால் சிகாவின் நோக்கம் வேறாக இருந்தது. அவள் அவனது கையை பிடித்து கொண்டு மிகுந்த கவலையான குரலில் கூறினாள், பிரச்சனை பழைய தலைமுறை பற்றி மட்டும் இல்லை ரோகன். பிரச்சனை அவங்களோட வயசாவதும் குறைஞ்சிக்கிட்டே வர்ற ஞாபக சக்தியும் தான். அவங்க அடையாறு வீட்டில் தனியாக இருக்காங்க. இந்த நாட்களில் பேங்க் ஃப்ராடு மற்றும் சீனியர் சிட்டிசனை ஏமாத்துகிற சம்பவங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்குது பார்த்தியா? நாளைக்கு யாராச்சும் அவங்கக்கிட்ட இனிமையாக பேசி ஏமாற்றி ஏதாச்சும் ஒரு பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டா அவங்களோட அந்த வீடும் பேங்க் பணமும் என்னவாகும்? அவங்களால தனியாக எதையும் மேனேஜ் பண்ண முடியாது ரோகன். ரோகன் சற்றே யோசித்து தலையாட்டினான். சிகாவின் வார்த்தைகள் அவனது அகங்கார மற்றும் சுயநலமிக்க மனதில் சரியாக வேலை செய்தன. நாம் அவங்களோட ஒரே ஆதரவு ரோகன். அவங்களோட பொருளாதார பொறுப்பை நாம் ஏற்றுக்கிறது நம்ம கடமை. அவங்க பேரில் இருக்கிறதெல்லாம் நாம் நம்ம அதிகாரத்துக்கு கொண்டு வந்துட்டா அவங்களுக்கு இந்த வயசில் எவ்வளவு நிம்மதியாக இருக்கும். நீ அவங்களுக்கு புரியவை. இல்லைன்னா நான் ஏதாச்சும் ஒரு வக்கீல்கிட்ட பேசுகிறேன். அவங்களோட நல்லதுக்காகத்தான் நான் இதையெல்லாம் சொல்கிறேன். ஆமாம், நீ சொல்கிறது சரிதான் சிகா. அத்தை இப்போது இந்த உலகியல் விஷயங்களை சமாளிக்க மனதளவில் ரொம்ப பலவீனமாயிட்டாங்க. நாம் சீக்கிரமே இதில் ஒரு முடிவு எடுப்போம் என்று ரோகன் தன் தாயை பலவீனமானவள் என்று காட்டிய சிகாவின் நச்சு திட்டத்திற்கு மிக எளிதாக பச்சை கொடி காட்டினான். இங்கே அடையாறு வீட்டில் சுலோசனா ஒரு கையில் ஸ்ரீகாந்தின் புகைப்படத்தையும் மறுகையில் வங்கியின் பாஸ்புக்கையும் பிடித்து கொண்டு வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். எந்த மகனுக்காக அவள் தன் இரத்தத்தை நீராக்கினாலோ அதே மகன் இப்போது அவளது சேமிப்பை பறிக்க தயாராகி கொண்டிருந்தான். சிகாவின் சதி திட்டத்தின் விதை இப்போது ரோகனின் மனதில் முழுமையாக ஊன்றப்பட்டு விட்டது. விரைவில் அது ஒரு நச்சு மரமாக வளர்ந்து சுலோசனாவின் முற்றத்தில் தாண்டவமாட போகிறது. அடையாறு பகுதி இப்போது தீபாவளியை வரவேற்பதற்காக முழுமையாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தெருக்களில் விளக்குகளும் கூண்டு விளக்குகளும் தொங்கவிடப்பட்டிருந்தன. காந்தி நகரின் அந்த அமைதியான தெருவிலும் இப்போது ஒரு புதிய சுறுசுறுப்பு தெரிந்தது. காற்றில் ஒரு அழகான குளிர்ச்சி வந்திருந்தது. வீடுகளிலிருந்து லட்டு, முறுக்கு, அதிரசம் சுடும் கமகம வாசனை வந்து கொண்டிருந்தது. சுலோசனாவின் வீட்டிலும் தீபாவளி தயாரிப்புகள் தொடங்கின. சமையல் அறையில் கேஸ் அடுப்பில் கடாயில் பலகாரங்கள் பொரிந்து கொண்டிருந்தன. நெய் மற்றும் ஏலக்காயின் வாசனை வீடு முழுவதும் பரவியிருந்தது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் தீபாவளியின் போது சுலோசனாவின் முகத்தில் இருக்கும் அந்த அலாதியான மகிழ்ச்சி இன்று முற்றிலும் காணாமல் போயிருந்தது. அவளது கண்களில் ஒரு சொல்ல தெரியாத பயமும் மனதின் மீது ஒரு பயங்கரமான ஆபத்தின் நிழலும் படர்ந்திருந்தது. நுங்கம்பாக்கத்தின் அந்த ஹோட்டல் பால்கனியில் அவள் கேட்ட விஷயங்களை அவளால் மறக்க முடியவில்லை. அந்த 1 கோடி எஃப்டியும் அடையாறு வீடும் நம்ம பேரில் மாற்றிக்கணும். சிகாவின் அந்த நச்சு வார்த்தைகள் இரவும் பகலும் அவளது தலையில் ஒலித்து கொண்டே இருந்தன. தன் சொந்த மகனும் இந்த சதியில் கூட்டாளியாக இருக்கிறான் என்ற உணர்வு அவளது தாய்மையை உள்ளுக்குள் அரித்து கொண்டிருந்தது. சுலோசனா கரண்டியை பக்கத்தில் வைத்துவிட்டு முந்தானையால் நெற்றி வியர்வையை துடைத்தாள். அவளது மனம் எந்த வேலையிலும் ஈடுபடவில்லை. அதற்குள் வாசலில் பெல் சத்தம் பலமாக ஒலித்தது. மதிய நேரத்தில் யார் வந்திருப்பார்கள் என்ற யோசனையுடன் சுலோசனா கதவை திறந்தாள். வாசலில் ரோகனும் சிகாவும் நின்றிருந்தார்கள். சுலோசனாவிற்கு ஒரு கணம் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. பண்டிகை நாட்களில் வந்து அம்மாவை பார்ப்பதோ அல்லது அவளுக்கு உதவி செய்வதோ சிகாவின் வழக்கமே இல்லை. அப்படி இருக்க இன்று திடீரென்று இவர்கள் இருவரும் எப்படி? சுலோசனாவின் மனதில் சந்தேகம் தலை தூக்கியது. ஆனால் அவள் முகத்தில் புன்னகையை வரவழைத்து கொண்டு அவர்களை உள்ளே அழைத்தாள். அட வாங்க வாங்க, இன்னைக்கு திடீரென்று இங்கே? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. சுலோசனா அவர்களை சோபாவில் அமர வைத்து கொண்டே கூறினாள். அத்தை, தீபாவளி நெருங்கிடுச்சுல, அதான் உங்களை பார்த்துட்டு போகலாம்னு வந்தோம். என்ன இது, வீடு முழுக்க நெய் வாசனை வருது, பலகாரம் செய்கிறீங்க போல. சிகாவின் குரல் இன்று சர்க்கரையாய் இனித்தது. அவளது முகத்தில் ஒரு அதீத அக்கறையும் அமைதியும் தெரிந்தது. அவள் தன்னோடு கொண்டு வந்திருந்த ஒரு விலை உயர்ந்த இனிப்பு பெட்டியை சுலோசனாவின் கையில் கொடுத்தாள். ரோகனும் இன்று மிகவும் அமைதியாக இருந்தான். அவன் சுற்றிலும் பார்த்து கொண்டே, அம்மா, இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
தீபாவளியை உன்னோட ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கலாம்னு வந்தோம் என்றான். சிகா முன்னோக்கி வந்து சுலோசனாவின் கையை பிடித்து கொண்டு கூறினாள், அத்தை, நாங்கள் உங்களை ஒரு முக்கியமான விஷயத்துக்காக பார்க்க வந்திருக்கிறோம். இந்த வருடம் தீபாவளியை, குறிப்பாக லட்சுமி பூஜையை நாம் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற நம்ம புது வீட்டில் கொண்டாடலாம். எங்களோட அந்த புது பிளாட்டோட முதல் பெரிய தீபாவளி இது. அங்கே நாங்கள் ஒரு பெரிய பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீங்கள் அங்கே வராமல் இந்த பண்டிகைக்கு அழகே இருக்காது. ப்ளீஸ், நீங்கள் கண்டிப்பாக வரணும். சிகாவின் இந்த அதீத பாசத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு பெரிய நச்சு திட்டம் இருக்கிறது என்பதை சுலோசனாவின் அனுபவமிக்க கண்கள் சரியாக கணித்தன. ஆனால் அவள் அமைதியாக சம்மதித்தாள். சரி, நான் லட்சுமி பூஜைக்கு வருகிறேன். டீ குடித்த பிறகு ரோகனும் சிகாவும் கிளம்பினார்கள். வாசல் அருகே சென்றபோது சிகா திடீரென்று நின்றாள். ஏதோ தற்செயலாக நினைவுக்கு வந்தது போல நடித்து கொண்டு அவள் பின்னால் திரும்பினாள். ஆமாம், கிளம்பும்போது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தும்னு நினச்சேன். சிகா மிகவும் சாதாரணமான மற்றும் லேசான குரலில் கூறினாள். நீங்கள் லட்சுமி பூஜைக்கு வரும்போது உங்களோட அந்த பேங்க் எஃப்டி பேப்பர்களையும் அடையாறு வீட்டோட அசல் பத்திரங்களையும் கூடவே எடுத்துட்டு வந்துடுங்க. சுலோசனாவின் இதய துடிப்பு ஒரு கணம் நின்றது. அவளது காலடியிலிருந்து நிலமே நழுவி சென்றது போல் இருந்தது. சிகா மிகவும் சாதுரியமாக தன் பகடைக்காயை உருட்டியிருந்தாள். சுலோசனா தன்னை தேற்றி கொண்டு கேட்டாள், ஏம்மா, திடீரென்று அந்த பத்திரங்கள் எல்லாம் பூஜை அன்னைக்கு எதுக்கு தேவைப்படுது? சிகா உடனே முகம் முழுக்க அக்கறை இருப்பது போல நடித்து கொண்டு கூறினாள், ஐயோ அத்தை, உங்களுக்கு இப்போது வயசாயிடுச்சு. பேங்க் விதிமுறைகள் எல்லாம் அடிக்கடி மாறுது. கேஒய்சி அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. ரோஹனோட சிஏ பூஜைக்கு அங்கே தான் வரப்போகிறார். நாம் அந்த பேப்பர்களை அவர்கிட்ட காட்டி உங்களோட நாமினேஷன் எல்லாத்தையும் சரியாக அப்டேட் பண்ணிப்போம். நீங்கள் அடிக்கடி அலைஞ்சு தெரியக்கூடாதுன்னு நாங்கள் இப்படி யோசித்தோம். பொருளாதார விஷயங்கள் தெளிவாக இருக்கிறது, எப்போவுமே நல்லது தானே. சுலோசனாவிற்கு இப்போது சந்தேகம் உறுதியானது. பால்கனியில் கேட்ட அந்த சதி திட்டம் இப்போது நிஜத்தில் அரங்கேற தொடங்கியிருந்தது. பேங்க் விதிமுறைகள், கேஒய்சி இதெல்லாம் வெறும் சாக்கு போக்கு தான். அசல் நோக்கம் அந்த பத்திரங்களில் கையெழுத்து வாங்குவது தான். சுலோசனா மெதுவாக தன் பார்வையை சிகாவிடமிருந்து ரோகன் பக்கம் திருப்பினாள். அவளது கண்களில் ஒரு ஏக்கம் நிறைந்த அழுகை இருந்தது. ரோகன், உன் பொண்டாட்டி கிட்ட ஏதாச்சும் சொல்லு. அவளை நிறுத்து. நான் உன்னோட அம்மாடா என்று அவளது கண்கள் பேசின. ஆனால் ரோகன் தாயின் பார்வையை எதிர்கொள்வதை தவிர்த்தான். அவன் சிகாவின் பேச்சிற்கு ஆமாம் சாமி போட்டுக்கொண்டு மிகவும் வறண்ட குரலில் கூறினான், ஆமாம்மா, சிகா சொல்கிறது சரிதான். சட்டபூர்வமான வேலைகளை நேரத்தோடு முடிச்சிறது நல்லது. நாளைக்கு வீணா எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். சிஏ வர்றார்ல, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். நீ வரும்போது அந்த பேப்பர்களை எடுத்துட்டு வந்துடு. சுலோசனாவின் காதுகளில் யாரோ ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல் இருந்தது. என் சொந்த மகன், யாரை நான் வயிற்றை கட்டி வளர்த்தேனோ அவன் என் வீட்டையும் என் பணத்தையும் விற்க துணிந்து விட்டான். இந்த எண்ணம் அவளது மனதை ஒரு கூர்மையான ஆயுதமாக அறுத்தது. சரி, பார்க்கிறேன். சுலோசனா எப்படியோ இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி முடித்தாள். ரோகனும் சிகாவும் கிளம்பி சென்றனர். கதவு மூடப்பட்டதும் சுலோசனாவின் அணை உடைந்தது. அவள் அங்கேயே தரையில் அமர்ந்து விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். இதுவரை அவள் சிகாவை மட்டும் குத்தம் சொல்லி கொண்டிருந்தாள். ஆனால் இன்று அவளது சொந்த இரத்தமே அவளது முதுகில் குத்தியிருந்தது. எந்த மகனை காப்பாற்றுவதற்காக அவள் நேற்றுதான் தன் எஃப்டியிலிருந்து 1,00,000 ரூபாய் கொடுத்தாலோ அதே மகன் இன்று அவளது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் பறிக்க வந்திருக்கிறான். ஒரு தாயின் தியாகத்திற்கு இந்த உலகில் எந்த மதிப்புமே இல்லையா? நீண்ட நேரம் அழுத பிறகு சுலோசனா தன் கண்ணீரை துடைத்து கொண்டு முணுமுணுத்தாள். அவள் படுக்கை அறைக்கு சென்றாள். அங்கே மூலையில் இருந்த ஒரு பழைய மர அலமாரியில் அவள் ஸ்ரீகாந்தின் சில பழைய பொருட்களை பத்திரமாக வைத்திருந்தாள். அவள் அந்த பெட்டியை திறந்தாள். அதில் ஸ்ரீகாந்தின் கடிகாரம், அவருடைய கண்ணாடி மற்றும் ஒரு பழைய டைரி இருந்தது. அந்த டைரியின் பக்கங்களுக்கு நடுவே மடித்து வைக்கப்பட்ட ஒரு மஞ்சள் நிற கடிதம் கீழே விழுந்தது. இந்த கடிதம் ஸ்ரீகாந்த் அவர்கள் இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு சுலோசனாவிற்காக எழுதியது. சுலோசனா நடுங்கும் கைகளால் அந்த கடிதத்தை திறந்தாள். ஸ்ரீகாந்தின் அந்த அழகான கையெழுத்தை பார்த்ததுமே அவளுக்கு நெஞ்சி விம்மியது. கடிதத்தின் வரிகளை அவள் படிக்கத் தொடங்கினாள். என் சுலோசனா, எனக்கு தெரியும் நீ ரொம்ப அப்பாவின்னு. இந்த உலகத்தோட சுயநலமான முகத்தை உன்னால் எப்பவும் கணிக்க முடியாது.
நாளைக்கு நான் இல்லாதப்போ ரோகனோட ஒட்டுமொத்த பொறுப்பும் உண்மையில தான் இருக்கும். நீ உன்னை மறந்து அவனை வளர்ப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மாக்கள் எப்போதுமே அப்படித்தான். சுலோசனா, பிள்ளைகளுக்காக தன் சொந்த வாழ்க்கையையே சாம்பலாக்கி கொள்ள கூட தாய்மார்கள் தயங்குறது இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ சுலோசனா. மகன் மீது உயிரையே வச்சு அன்பு செலுத்து. ஆனால் உன்னுடைய சுயமரியாதையும் உன்னோட பொருளாதார சுதந்திரத்தையும் எப்பவும் யார் முன்னாடியும் அடகு வச்சிடாதே. பணம் என்பது வெறும் காகிதம் இல்லை, அது முதுமை காலத்தோட ஊன்றுகோல். என்னைக்கு நீ உன்னோட பொருளாதார உரிமைகளை மற்றவங்க கையில் கொடுப்பியோ அன்னைக்கு உன்னோட அன்புக்கு மதிப்பு இருக்காது, வெறும் சுமையாகத்தான் தெரிவாய். குடும்பத்துக்காக தன்னைத்தானே அழிச்சிக்கிறது தியாகம் இல்லை, அது முட்டாள்தனம். உனக்காகவும் நீ கற்றுக் கொடுத்த நல்ல ஒழுக்கங்களுக்காகவும் உறுதியாக நில். இந்த கடிதத்தை படிக்கும்போது சுலோசனாவின் உடலில் அணு அணுவாக சிலிர்த்தது. ஸ்ரீகாந்தின் அந்த வார்த்தைகள் இன்று அவளுக்குள் ஒரு புதிய உயிர் சக்தியாக பாய்ந்தன. அவளது அழுகை இப்போது முற்றிலுமாக நின்றிருந்தது. கண்களில் இருந்த கண்ணீரின் இடத்தை இப்போது ஒரு பயங்கரமான அமைதியும் உறுதியும் ஆக்கிரமித்தன. ஸ்ரீகாந்த் எவ்வளவு துல்லியமாக எதிர்காலத்தை கணித்திருக்கிறார். தாயின் பாசம் இதுவரை அவளை குருடாக்கி இருந்தது. ஆனால் இந்த கடிதம் அவளது கண்களை ஒரே நொடியில் திறந்துவிட்டது. சுலோசனா அந்த கடிதத்தை நெஞ்சோடு அணைத்து கொண்டு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். நீங்க சொன்னது சரிதான், நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனால் இனிமை இல்லை. என்னோட சுயமரியாதையை நான் யார் காலடியிலும் வீழ்த்த விட மாட்டேன். அது என் சொந்த மகனாகவே இருந்தாலும் சரி. அவள் தன் மனதிற்குள் ஒரு கடினமான முடிவை எடுத்தாள். சுலோசனா எழுந்தாள். அலமாரி கதவை மூடினாள். முகத்தில் தண்ணீரை தெளித்து கொண்டு அவள் போன் அருகே வந்தாள். டைரியில் இருந்து ஒரு பழைய எண்ணை தேடி எடுத்து டயல் செய்தாள். மறுமுனையில் போன் எடுக்கப்பட்டது. ஹலோ, அட்வொகேட் கோபாலன் பேசுகிறீர்களா? நான் சுலோசனா பேசுகிறேன், ஸ்ரீகாந்த் அவர்களின் மனைவி. சுலோசனாவின் குரல் இப்போது சற்றும் நடுங்கவில்லை. அதில் ஒரு கூர்மையான உறுதி இருந்தது. அடா சுலோசனா அக்கா, சொல்லுங்க. ரொம்ப வருஷம் கழித்து ஃபோன் பண்ணியிருக்கீங்க. என்ன உதவி வேணும்? வக்கீலின் கம்பீரமான குரல் கேட்டது. நான் உங்களை உடனே நேரில் பார்க்கணும். என்னோட உயிலையும் எஃப்டியோட சில சட்டபூர்வமான பேப்பர்களையும் அவசரமாக மாற்ற வேண்டியிருக்கு. இந்த வேலை எனக்கு லட்சுமி பூஜைக்கு முன்னாடியே முடியணும். சுலோசனா தன் வார்த்தைகளை மிக தெளிவாக கூறினாள். ஏதாச்சும் பிரச்சனையா அக்கா? வக்கீல் சந்தேகமாக கேட்டார். பிரச்சனை இருந்தது அண்ணா, ஆனால் இப்போ அதை நிரந்தரமாக முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு, சுலோசனா உறுதியாக கூறினாள். சுலோசனாவின் கண்களில் இப்போது ஒரு புதிய நெருப்பு இருந்தது. தீபாவளி விளக்குகளின் வெளிச்சத்திற்கு நடுவே நுங்கம்பாக்கத்தில் தீட்டப்பட்டு கொண்டிருந்த அந்த இருண்ட சதியை எதிர்கொள்ள இப்போது அடையாறு வீட்டில் ஒரு வீரமங்கை தயாராகிவிட்டாள். இந்த லட்சுமி பூஜை மாலை என்பது வெறும் பண்டிகை மாலை மட்டுமல்ல, அது ஒரு தாய்க்கும் மருமகளுக்கும் இடையிலான போராட்டத்தின் மிகப்பெரிய பொறி பறக்கும் மலையாக மாறப்போகிறது. அது புயலுக்கு முந்தைய அமைதி. நுங்கம்பாக்கத்தின் அந்த 45வது மாடியில் இருந்த வானலாவிய டவரில் இன்று தீபாவளி விளக்குகளின் கண்கூசும் வெளிச்சம் அலைமோதியது. ரோகனின் அந்த பிரம்மாண்டமான பிளாட்டில் எங்கும் இருளின் நிழலே இருக்கக்கூடாது என்று விலை உயர்ந்த விளக்குகளாலும் சாண்ட்லியர்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்த வீடும் வெளிநாட்டு மலர்களின் மற்றும் விலை உயர்ந்த வாசனை திரவியங்களின் நறுமணத்தால் நிறைந்திருந்தது. சுலோசனா இன்று பல வருடங்களுக்கு பிறகு அந்த அடர் நீல நிற சிவப்பு பார்டர் கொண்ட அசல் பட்டு சேலையை உடுத்தி வந்திருந்தாள். கழுத்தில் ஸ்ரீகாந்த் ஆசையோடு வாங்கி கொடுத்த பழைய மாங்கல்யம், நெற்றியில் பெரிய குங்குமம் மற்றும் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி. அவள் இந்த பளபளப்பான உலகத்துக்கு சற்று வித்தியாசமாக தெரிந்தாலும் அவளது தோரணையில் ஒரு பாரம்பரியமான கம்பீரம் இருந்தது. வீட்டிற்குள் நுழைந்ததும் சீகாவும் அவளது அம்மாவும் சுலோசனாவை மிகவும் போலியாக மேலோட்டமாக வரவேற்றனர். வீட்டில் லட்சுமி பூஜைக்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருந்தன. வெள்ளி தட்டில் தங்க நாணயங்கள், ரூபாய் நோட்டு கட்டுகள் மற்றும் பக்கத்தில் பிரசாத தட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சுலோசனா தன் மனதில் இருந்த அனைத்து எண்ணங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு மிகுந்த பக்தியோடு பூஜை செய்தாள். ஆனால் பூஜை நடந்து கொண்டிருக்கும் போதும்
அவளால் உணர முடிந்தது. சிகா மற்றும் நிர்மலாவின் கவனம் பூஜையில் இல்லை, ஏதோ ஒரு சதி திட்டத்தில் தான் இருக்கிறது. பூஜை முடிந்தது. பிரசாதம் வழங்கப்பட்டது. அடுத்த சில நிமிடங்களிலேயே வீட்டின் பண்டிகை சூழல் முற்றிலுமாக மாறியது. விளக்குகளின் அந்த வெளிச்சம் திடீரென்று ஒரு பயங்கரமான இருளின் எச்சரிக்கையை கொடுப்பது போல் இருந்தது. சிகாவும் நிர்மலாவும் சுலோசனாவின் முன்னால் இருந்த சோபாவில் வந்து அமர்ந்தனர். ரோகன் சற்று தொலைவில் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். சிகா மிகவும் சாதுரியமாக டைனிங் டேபிளில் இருந்து ஒரு தடிமனான சட்டபூர்வமான ஃபைலை எடுத்து கொண்டு வந்து சுலோசனாவின் முன்னால் இருந்த கண்ணாடி மேஜை மீது வைத்தாள். அத்தை, அந்த சிஏவால் இன்னைக்கு வர முடியலை. சிகா மிகவும் இனிமையான ஆனால் முற்றிலும் போலியான குரலில் கூறினாள். ஆனால் அவர் எல்லா பேப்பரையும் ரெடி பண்ணி வச்சிட்டார். நாங்கள் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டோம். நீங்கள் சும்மா அங்கே கீழே கையெழுத்து மட்டும் போடுங்க. அப்போதுதான் உங்களுக்கு இனிமே அலைச்சல் மிச்சமாகும். சுலோசனா மிகவும் அமைதியாக அந்த ஃபைலை திறந்தாள். வக்கீலிடம் ஏற்கனவே ஆலோசனை பெற்றிருந்ததால் அவளுக்கு அந்த சட்ட பத்திரங்களை பற்றிய நல்ல புரிதல் இருந்தது. முதல் பக்கத்திலேயே ஆங்கில எழுத்துகளில் பவர் ஆஃப் அட்டர்னி என்று அச்சிடப்பட்டிருந்தது. இரண்டாம் பக்கத்தில் அடையாற்றின் அந்த பழைய வீட்டின் விற்பனை பத்திரம் மற்றும் மூன்றாம் பக்கத்தில் சுலோசனாவின் பெயரில் இருந்த அந்த 1 கோடி ரூபாய் எஃப்டியை ரோகன் பெயருக்கு மாற்றும் சட்டபூர்வமான அதிகார பத்திரம் இருந்தது. சுலோசனாவின் இதய துடிப்பு ஒரு கணம் நின்றது. பால்கனியில் கேட்ட அந்த சதி திட்டம் இதோ அவளது கண்களுக்கு முன்னால் காகிதத்தில் இறங்கியிருந்தது. பெற்ற தாயையே நடுத்தெருவிற்கு கொண்டு வரும் சட்டபூர்வமான வலை இது. சுலோசனா அந்த ஃபைலை மிகவும் அமைதியாக மூடி மேஜை மீது முன்னோக்கி தள்ளினாள். அவள் சிகாவின் கண்களை நேருக்கு நேர் நோக்கினாள். அவளது குரல் இந்த வீட்டில் இதுவரை யாரும் கேட்டிராத அளவுக்கு கம்பீரமாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. நான் இந்த ஃபைலில் எந்த கையெழுத்தும் போட மாட்டேன் சிகா. சுலோசனாவின் வார்த்தைகள் துப்பாக்கி கொண்டு போல பாய்ந்தன. எனக்கு இன்னும் என்னோட நல்லது கெட்டது தெரிகிற அளவுக்கு புத்தி இருக்கு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னோட சேமிப்பையும் என் வீட்டையும் யாருடைய வயிற்றுக்குள்ளும் தள்ள விட மாட்டேன். சுலோசனாவின் இந்த தீர்க்கமான மறுப்பை கேட்டதும் சிகாவின் முகத்தில் இருந்த அந்த பாச முகமூடி ஒரே நொடியில் கலன்று விழுந்தது. அவளது உண்மையான நச்சுத்தன்மை வாய்ந்த கொடூர முகம் இப்போது முழுமையாக வெளிப்பட்டது. என்ன சொன்னீங்க? சிகா சீறினாள். புத்தி இருக்கா உங்களுக்கு? என்ன புத்தி இருக்கு? இந்த காலத்து உலகத்தை பற்றியும் பிஸ்னஸை பற்றியும் உங்களுக்கு என்ன தெரியும்? அடையாரோட அந்த பூஞ்சை காளான் பிடிச்ச பழைய வீட்டில் இருந்து உங்களோட புத்தியே மழுங்கி போயிருக்கு. இன்றைக்கி ரோகன் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நடத்துகிறான். அவனுக்கு முதலீடு தேவைப்படுது. நீங்கள் என்னென்னா அந்த பழைய பணத்து மேலே பாம்பு மாதிரி உட்காந்துருக்கீங்க. நீங்கள் உங்களோட சுயநலத்தை பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட மகனோட நன்மையை பார்க்குறீங்களா? நிர்மலாவும் இதில் குதித்தாள். சுலோசனாக்கா, நீங்கள் ரொம்ப படிக்காதவங்க மாதிரி நடந்துக்கிறீங்க. இவ்வளவு சொத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு மேலேயா போக போகிறீங்க? மகனோட வீட்டில் லட்சுமி பூஜை அன்னைக்கு இப்படி தமாசு பண்ணி நீங்களே உங்கள் குடும்பத்தை உடைக்கிறீங்க. குடும்பத்தை உடைக்கிற மாமியார்னு தான் உங்களுக்கு பேர் கிடைக்கும். குடும்பத்தை உடைக்கிறவர். இந்த வார்த்தைகளை கேட்டதும் சுலோசனாவின் உள்ளங்கால் கோபம் உச்சி மண்டைக்கு ஏறியது. ஆனால் அவள் சிகாவிற்கோ அல்லது நிர்மலாவிற்கோ பதில் சொல்லவில்லை. அவள் தன் ஏக்கம் நிறைந்த பார்வையை ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்த ரோகன் பக்கம் திருப்பினாள். எந்த மகனுக்காக அவள் தன் இரத்தத்தை நீராக்கினாலோ, தன் இளமையை எரித்தாலோ, அந்த மகன் இப்போது முன்னோடி வந்து இந்த இருவரையும் வாயமூட வைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு மௌனமான அப்பாவியான ஆசை அவளது தாய்மையில் இருந்தது. ரோகன், சுலோசனாவின் குரல் சற்றே நடுங்கியது. ஆனால் அதில் ஒரு அபய குரல் இருந்தது. நீ எதுவுமே பேச மாட்டாயா கண்ணா? உன்னோட பொண்டாட்டியும் உன்னோட மாமியாரும் உன்னோட அம்மாவை இப்படி அவமானப்படுத்துகிறாங்க. நீ என்னன்னா மௌனமாக நின்றுக்கிட்டு இருக்க. இந்த சொத்துக்காக நீங்கள் எல்லாரும் என்னை வத்தியக்காரியாக்க துணிஞ்சிட்டீங்களா? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? ரோகன் ஜன்னலுக்கு வெளியே இருந்த தன் பார்வையை திருப்பி சுலோசனாவை பார்த்து கோபத்துடன் விறுவிறுவென்று முன்னோக்கி வந்தான். ஆனால் அவன் தாயை காப்பாற்ற வரவில்லை. அவளையே வார்த்தைகளால் குத்தி கிழிக்க வந்தான். அவனது கண்களில் தாயின் மீதான பாசம் முற்றிலும் வறண்டு போயிருந்தது. அங்கே வெறும் பணத்தாசையும் போலி அகங்காரம் மட்டுமே எஞ்சியிருந்தது. அம்மா, நீ எப்போவுமே இப்படி தான் பிடிவாதம் பிடிக்கிற. ரோகன் கத்தினான். எப்பவும் உன்னோட ஈகோ, உன்னோட சுயமரியாதை தான் முன்னாடி வைக்கிற. எங்களை பற்றி நீ யோசிக்கிறதே இல்லை. நான் இவ்வளவு பெரிய பிஸ்னஸ்மேன். மார்க்கெட்டில் எனக்கு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் இருக்குது. எனக்கு பணம் தேவைப்படுது.
நீ என்னடான்னா அந்த பழைய காலத்து எஃப்டியையும் அடையாரோட அந்த பழைய வீட்டையும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிற. சிகா என்ன தப்பாக சொல்லிட்டா? உனக்கு பிஸ்னஸ் நடைமுறை பற்றி எதுவும் தெரியாது. பேசாமல் அந்த பேப்பர்களை கையெழுத்து போட்டுட்டு நிம்மதியாக இரு. வீணா இந்த பாச நாடகத்தை ஆடாதே. ரோகனின் இந்த வார்த்தைகள் சுலோசனாவின் நெஞ்சில் காய்ச்சிய இரும்பு கம்பியை பாய்ச்சியது போல் இருந்தது. எந்த பிஸ்னஸை நம்பி இவன் என்கிட்ட இப்படி பேசுகிறானோ அந்த பிஸ்னஸே என்னோட வட்டி பணத்தில் தான் வாழுதுன்னு இந்த முட்டாளுக்கு எப்படி புரிய வைப்பேன் என்று சுலோசனாவின் மனதிற்குள் தோன்றியது. ஆனால் அவள் தன்னை தேற்றி கொண்டு ரோகனுக்கு அவனது பொறுப்பை நினைவூட்டும் விதமாக கூறினாள். ரோகன், நான் உன்னோட அம்மா, வேலைக்காரி இல்லை. என்கிட்ட இப்படி கத்துறதுக்கு. உங்கள் அப்பா மறைஞ்சதுக்கு அப்புறம் என் வயிற்றை கட்டி உன்னை வளர்த்தேன். இந்த சொத்து என்னோடது. இது என் முதுமை காலத்தோட ஊன்றுகோல். நீ உன் சொந்த காலில் தானே நிற்கிற. அப்புறம் ஏன் என் பணத்து மேலேயும் என் வீட்டு மேலேயும் கண்ணு வைக்கிற? ஒரு தாயா நான் என் கடமையை செஞ்சிட்டேன். ஆனால் ஒரு மகனா எனக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு உனக்கு இல்லையா? சுலோசனாவின் இந்த நேரடி கேள்வி ரோகனின் அகங்காரத்தின் மீது விழுந்த மிகப்பெரிய அடியாகும். அவனது கோபத்தின் அணை இப்போது முற்றிலும் உடைந்தது. அவன் சுலோசனாவை மிகுந்த வெறுப்போடும் கொடூரத்தோடும் பார்த்தான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. அவன் ஒரு வார்த்தையை கூறினான். அது சுலோசனாவின் வாழ்க்கையையே ஒரே நொடியில் உலுக்கியது. என்ன பொறுப்பு? ரோகனின் வார்த்தைகள் ஒட்டுமொத்த ஹாலிலும் சாட்டை போல் சொடுக்கின. நீ இப்போ எங்களோட குடும்பத்தோட ஒரு பகுதி இல்லை. நீ இப்போ வெறும் சுமை மட்டும்தான். உனக்கு இந்த வீட்டில் எங்களோட வாழ்க்கையில் வாழணும்னு ஆசை இருந்தால் பேசாமல் அந்த ஃபைலில் கையெழுத்து போடு. இல்லைன்னா இந்த நிமிஷமே இங்கிருந்து கிளம்பி போயிட்டே இரு. அந்த அறை முழுவதும் ஒரு பயங்கரமான இரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய அமைதி பரவியது. காலமே சில நொடிகள் தன் மூச்சை அடக்கி கொண்டது போல் இருந்தது. ஜன்னலுக்கு வெளியே வெடித்து கொண்டிருந்த தீபாவளி பட்டாசுகளின் சத்தமும் இந்த அமைதிக்கு முன்னால் மங்கி போனது. லட்சுமி பூஜைக்காக ஏற்றி வைக்கப்பட்டிருந்த குத்து விளக்கின் சுடர் திடீரென படபடவென்று ஆடியது. சாஜாத் லட்சுமி தேவியின் முன்னிலையில் இன்று ஒரு தாயின், ஒரு பெற்றவளின் அஸ்திவாரமே மிதிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டது. ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்த 8 வயது மீரா இதையெல்லாம் பார்த்து பயந்து போனாள். பாட்டி என்று கத்திக்கொண்டே அவதிப்பட்டு பலத்த குரலில் அழத் தொடங்கினாள். சிகா உடனே மீராவின் கையை பிடித்து கோபத்துடன் அவளை உள்ளே இருந்த அறைக்குள் தள்ளி கதவை சாத்தி கொண்டாள். சுலோசனா அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அவளது உடல் அணு அணுவாக சிலிர்த்தது. ரோகனின் அந்த பயங்கரமான வார்த்தைகள், நீ இப்போ எங்கள் குடும்பத்தோட ஒரு பகுதி இல்லை, அவளது காதுகளில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்தன. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் சுலோசனாவின் கண்களில் இருந்து இப்போது ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. அழுவதற்கோ அல்லது கெஞ்சுவதற்கோ அவளது மனதில் எஞ்சியிருந்த கடைசி உணர்வும் இப்போது மரித்து போயிருந்தது. ஸ்ரீகாந்தின் கடிதத்தில் இருந்த அந்த துணிச்சலும் உறுதியும் அவளது இரத்தத்தில் கலந்திருந்தது. அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் செய்யவில்லை. யாரையும் சபிக்கவும் இல்லை. அவளது அந்த மௌனம் அந்த அறையில் பேசப்பட்ட எந்த ஒரு வசவு சொற்கள் அல்லது கூச்சலை விடவும் பயங்கரமானதாகவும் உயிரை குடிப்பதாகவும் இருந்தது. சுலோசனா மிகவும் நிமிர்ந்த தலையோடு நேராக பார்த்தாள். அவள் அந்த பவர் ஆஃப் அட்டர்னி ஃபைலை அந்த பழைய கண்ணாடி மேஜை மீதே அனாதையாக அப்படியே விட்டுவிட்டாள். தன் பட்டுச்சேலையின் முந்தானையை தோல் மீது சரியாக சார்த்தி கொண்டாள். ஒரே ஒரு முறை மட்டும் அவள் ரோகனை பார்த்தாள். ஆனால் இப்போது அந்த பார்வையில் ஒரு தாயின் பாசம் இருக்கவில்லை. ஒரு பெற்றவளின் தவிப்பும் இல்லை. மாறாக ஒரு புதிய சுயநலமான நன்றி கெட்ட மனிதனை பார்க்கும்போது கண்களில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் சூனியமாக இருக்குமே, அந்த சூனியம்தான் அவளது கண்களில் இருந்தது. சுலோசனா திரும்பினாள். நுங்கம்பாக்கத்தின் அந்த நகரத்தின் கதவை திறந்தாள். மிகவும் உறுதியான படிகளுடன் அவள் வெளியேறினாள். பின்னால் கதவு மூடப்பட்டது கேட்ட அந்த டப் என்ற சத்தம் வெறும் ஒரு வீட்டின் கதவு மூடப்பட்ட சத்தம் அல்ல. அது ஒரு தாய் தன் நன்றி கெட்ட மகனுக்காக தன் இதயத்தின் கதவுகளை நிரந்தரமாக மூடிய சத்தம். தீபாவளியின் அந்த அடர்ந்த இருட்டு இரவில் இப்போது ஒரு புதிய சுலோசனா பிறந்து கொண்டிருந்தாள். நுங்கம்பாக்கத்தின் அந்த நகரத்தின் வாசற்படியை தாண்டி சுலோசனா டாக்ஸி பிடித்து அடையாருக்கு திரும்பினாள். எப்போதும் போல இன்று அவளது கால்கள் பாரமாக இருக்கவில்லை. மாறாக அவளது ஒவ்வொரு அடியிலும் ஒரு தனித்துவமான உறுதியும் லட்சியமும் இருந்தது. சென்னையின் தீபாவளி இரவு, எங்கும் பட்டாசுகளின் காதுகளை பிளக்கும் சத்தம்,
வானத்தில் வெடித்து சிதறும் அந்த வண்ணமயமான பட்டாசுகள் அவளுக்கு எந்த ஒரு மகிழ்ச்சியின் கொண்டாட்டமாகவும் தெரியவில்லை. மாறாக அவை அவளது கருகி போன கனவுகளின் மற்றும் சிதைந்து போன அவளது உலகத்தின் ஒரு கொடூரமான அடையாளமாகவே தெரிந்தன. பட்டாசுகளின் அந்த சத்தம் இன்று அவளுக்கு பொறுக்க முடியாததாக இருந்தது. ஏனெனில் அந்த சத்தம் அவளது காதுகளில் ஒலித்து கொண்டிருந்த ரோகனின் அந்த பயங்கரமான வாக்கியத்தை விட பெரியதாக இருக்கவில்லை. நீ இப்போ எங்களோட குடும்பத்தோட ஒரு பகுதி இல்லை. இந்த வாக்கியம் ஒரு நச்சு அம்பை போல அவளது இதயத்தை ஊடுருவி சென்றிருந்தது. அவள் வீட்டின் கதவை திறந்தாள். வீடு முழுவதும் இருட்டாக இருந்தது. அவள் எப்போதும் போல இன்று வீட்டின் விளக்குகளை போடவில்லை. அவள் அப்படியே நடந்து பூஜை அறையின் அருகே வந்தாள். பூஜை அறையில் இருந்த விளக்கு மட்டும் அமைதியாக எரிந்து கொண்டிருந்தது. அவள் அங்கேயே தரையில் கீழே அமர்ந்தாள். இரவு முழுவதும் அவள் அப்படியே அமர்ந்திருந்தாள். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அவளது கண்களில் இருந்து இன்று கண்ணீரின் ஒரு துளி கூட வரவில்லை. கண்ணீர் தான் நேற்றே அந்த ஃபைல் மீதும் மகனின் போலி அகங்காரத்தின் மீதும் காய்ந்து போய்விட்டதே. இன்று அவளது கண்களில் ஒரு பிரகாசமான நெருப்பு மட்டுமே இருந்தது. ஒரு நெருப்பு, அது தன்னைத்தானே எரித்து கொள்வதற்காக அல்ல, தனக்கு முன்னால் இருக்கும் அந்த போலி அகங்காரத்தை சாம்பலாக்குவதற்காக எரிய தொடங்கியிருந்தது. ஸ்ரீகாந்தின் அந்த கடிதம் அவளது கண்களுக்கு முன்னால் மீண்டும் மீண்டும் நின்றது. சுயமரியாதையை அடகு வைக்காதே. இதுவரை அவள் ஒரு தாயாக மட்டும் வாழ்ந்தாள். தன் சொந்த அஸ்திவாரத்தையே சாம்பலாக்கி மகனின் குடும்பத்தை ஒளிர செய்திருந்தாள். ஆனால் இன்று அந்த தகிக்கும் சாம்பலில் இருந்து ஒரு வீரமங்கை பிறந்து கொண்டிருந்தாள். இன்று அந்த அந்தக குருட்டு தாய்மை முடிவுக்கு வந்திருந்தது. ஒரு சுயமரியாதை மிக்க பெண்ணின் பயணம் தொடங்கியிருந்தது. அடுத்த நாள் அண்ணன் தங்கை பாச திருநாள். உறவுகளின் பிணைப்பை பலப்படுத்தும் அண்ணன் தங்கையின் பாசத்துக்குரிய இந்த திருநாள் சுலோசனாவை பொறுத்தவரை இன்று உறவுகளின் போலி பாசங்களை நிரந்தரமாக அறுத்து எறிவதற்கான நாளாக இருந்தது. காலை சரியாக 9 மணிக்கு சுலோசனா அடையாற்றில் இருக்கும் வக்கீல் கோபாலின் அலுவலகத்தில் ஆஜரானாள். பண்டிகை நாளாக இருந்த போதிலும் சுலோசனாவின் குரலில் இருந்த அந்த உறுதியை கண்டு கோபாலன் அவளுக்கு காலையிலேயே நேரம் ஒதுக்கியிருந்தார். சுலோசனாவின் அந்த தோற்றமும் முகத்தில் இருந்த அந்த தீவிரமான பாவமும் கண்டு கோபாலன் ஒரு கணம் ஸ்தம்பித்து போனார். சுலோசனா மிகவும் தெளிவாக, சுருக்கமாக மற்றும் உறுதியான வார்த்தைகளில் நேற்று இரவு நடந்த அனைத்து சம்பவங்களையும் அவரிடம் கூறினாள். அண்ணா, நான் என்னோட உயிரை இப்போவே இந்த நிமிஷமே மாற்றணும். சுலோசனாவின் குரல் ஒரு குளிர்ந்த எக்கை போல கூர்மையாக ஒலித்தது. எனக்கு அப்புறம் என்னோட இந்த அடையாறு வீட்டிலேயோ பேங்கில் இருக்கிற அந்த 1 கோடி ரூபாய் எஃப்டி மீதோ ரோகனுக்கோ அல்லது அவனோட பொண்டாட்டிக்கோ ஒற்றை பைசா கூட உரிமை இருக்கக்கூடாது. அப்படி சட்டபூர்வமான ஏற்பாடுகளை செய்யுங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நான் இறந்த பிறகும் கூட அவங்களுக்கு இதிலிருந்து ஒரு பைசா கூட கிடைக்கக்கூடாது. இந்த முழு பணமும் ஒரு நல்ல சமூக சேவை நிறுவனத்திற்கு போகணும். கோபாலன் சூழ்நிலையின் தீவிரத்தை புரிந்து கொண்டு அவளை சற்று அமைதிப்படுத்தவும் புரிய வைக்கவும் முயற்சி செய்தார். அக்கா, கோபத்தை குறைச்சிக்கோங்க. கடைசியில் அவன் உங்கள் வயிற்றில் பிறந்த பிள்ளை தானே. கோபத்தில் இவ்வளவு பெரிய முடிவை, இது கோபத்தில் எடுத்த முடிவு இல்லை அண்ணா. சுலோசனா அவரை பாதியிலேயே தடுத்து நிறுத்தி கூறினாள். இது நான் முழு சுய நினைவோடு எடுத்த முடிவு. என் வயிற்றில் பிறந்த பிள்ளை நேற்றே அந்த நுங்கம்பாக்கம் ஃப்ளாட்டில் பண ஆசையால் இறந்து போயிட்டான். இப்போ மிச்சம் இருக்கிறது வெறும் ஒரு சுயநலமான வியாபாரி மட்டும்தான். நீங்கள் உங்களோட சட்டபூர்வமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. சுலோசனாவின் இந்த அசைக்க முடியாத உறுதியின் முன்னால் வக்கீலின் மறுப்பு வேலை செய்யவில்லை. வெறும் 2 மணி நேரத்தில் அனைத்து சட்டபூர்வமான நடைமுறைகளும் முடிவடைந்தன. வீட்டிற்கு திரும்பியதும் சுலோசனா தன் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மற்றும் ரோகனுக்கு மிக ஆபத்தான மாறப்போகும் முடிவை எடுத்தாள். அவள் ஃபோன் செய்து தேஷ்பாண்டே இண்டஸ்ட்ரீஸின் கணக்காளர் வரதன் அவர்களை உடனே வீட்டிற்கு வரவழைத்தாள். வரதன் அவர்கள் வீட்டிற்குள் வந்தபோதே சுலோசனாவின் முகத்தில் இருந்த அந்த முன்னோடி இல்லாத கடுமையான உறுதியை உடனே உணர்ந்து கொண்டார். வரதன் அண்ணன், சுலோசனா எந்த ஒரு முன்னுரையும் இல்லாமல் நேரடியாக விஷயத்திற்கு வந்தாள். இன்னையிலிருந்து என்னோட எஃப்டி வட்டி பணத்தோட 1 ரூபாய் கூட ரோகனோட பிஸ்னஸிற்கு போகக்கூடாது. பேங்கில் அதற்கான தெளிவான உத்தரவை நான் இப்போவே கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த வழியை நான் நிரந்தரமாக மூடிட்டேன். இதை கேட்டதும் வரதன் அவர்களின் காலடியிலிருந்து நிலமே சரிந்தது.
அவரது நெற்றியில் வேர்வை துளிகள் அரும்பின. அக்கா, என்ன இப்படி பேசுகிறீங்க? உங்களுக்கு தெரியும் தானே ரோகனோட பிஸ்னஸ் நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு. உள்ளுக்குள்ளே எல்லாமே அரிச்சு போயிருக்கு. நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கொடுக்குற அந்த 50,000 ரூபாய் வட்டி பணம் தான் அவனோட பிஸ்னஸ் கேஷ் ஃப்ளோக்கு கடைசி வாழ்வாதாரமாக இருக்குது. நீங்கள் இந்த ஆதரவை எடுத்துட்டீங்கன்னா ரோகனோட இந்த சாம்ராஜ்யம் சீட்டுக்கட்டு மாதிரி ஒரே அடியில் சரிஞ்சிடும். மார்க்கெட்டில் அவன் முகம் காட்டக்கூட இடம் இருக்காது. சப்ளையர்ஸ் அவனோட வாசலில் வந்து உட்காருவாங்க. அவனோட கார், அந்த ஃப்ளாட் எல்லாமே ஜப்தி ஆகிடும். அவன் நிஜமாகவே நடுத்தருவுக்கு வந்துடுவான் அக்கா. பரதன் அவர்கள் மிகவும் பயந்த குரலில் அவளுக்கு புரிய வைக்க முயன்றார். ஆனால் சுலோசனாவின் முகத்தில் இருந்த பாவங்கள் சற்றும் மாறவில்லை. அவளது குரல் ஒரு கூர்மையான வாளை போல இருந்தது. வரட்டும் நடுத்தருவுக்கு. வரதனனே, செடிகளுக்கு தேவையான தண்ணீரை அதுவே தேடிக்கொள்ள வைக்கவில்லை என்றால் மரம் ஒருபோதும் நேராக நிமிர்ந்து நிற்காது. அவனுக்கு அவனோட போலி அகங்காரத்தோட தலைகணம் ஏறி இருக்கு. நான் என் சொந்த திறமையால் தான் வளர்ந்தேன் அப்படிங்கிற அவனோட மாயை இப்போ உடையத்தான் வேணும். ஒரு பிள்ளைக்கு தன் சொந்த காலில் நிற்கிறதுக்கான முக்கியத்துவம் தெரியணும்னா அவன் கீழே விழுறது அவசியம். இதுவரைக்கும் நான் அவனை காப்பாற்றிக்கிட்டே வந்தேன். ஆனால் நேற்று ராத்திரி அவன் என்னையே அவனோட வாழ்க்கையில் இருந்து துரத்திட்டான். இப்போ அவன் அவனோட கர்மாவுக்கும் யதார்த்தத்திற்கும் முகம் கொடுக்கட்டும். வரதன் அவர்கள் மௌனமாகவும் திகைப்போடும் கேட்டுக்கொண்டிருந்தார். நேற்று வரை மகனுக்காக தன் வயிற்றை கட்டி காப்பாற்றிய ஒரு தாய் இன்று இவ்வளவு கொடூரமாக எப்படி மாற முடியும் என்பதை அவரால் நம்பவே முடியவில்லை. அப்புறம் இன்னொன்று, சுலோசனா மேலும் உறுதியாக கூறினார். அடுத்த சில நாட்களில் அவன் மேலே பண நெருக்கடி வரும்போது ரோகன் உங்ககிட்ட வந்து கேட்டா, ஏன் அந்த பழைய இன்வெஸ்டர் அல்லது அந்த பழைய பார்ட்டி திடீரென நமக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்கிட்ட எந்த ஒரு பொய் முட்டையையும் அவிழ்த்து விடாதுங்க. அவங்கிட்ட நேரடியாக உண்மையை சொல்லிடுங்க. கடந்த 7 வருஷமாக உன்னோட படிக்காத பழங்காலத்து அம்மா தன்னோட எஃப்டி வட்டி பணத்தை வச்சு தான் உன்னோட இந்த கோடிக்கணக்கான பிஸ்னஸை காப்பாற்றிக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுங்க. சுலோசனா தன் முடிவை அறிவித்து விட்டு உள்ளே இருந்த அறைக்குள் சென்று விட்டாள். இங்கே நுங்கம்பாக்கத்தின் அந்த ஆடம்பரமான மற்றும் பளபளப்பான வீட்டில் ஒரு வித்தியாசமான போலி தன்னம்பிக்கை நிறைந்த சூழல் நிலவியது. தீபாவளி பலகாரங்களை வைத்துக்கொண்டே ரோகனும் சிகாவும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தனர். அவர்களுக்கு நேற்று இரவு நடந்தவற்றை பற்றி சற்றும் குற்ற உணர்ச்சி இருக்கவில்லை. நீ பாரு ரோகன், சிகா காஃபியை ஒரு மடக்கு குடித்து கொண்டே அதீத தன்னம்பிக்கையுடனும் நக்கலாக சிரித்து கொண்டும் கூறினாள். அத்தை 2 நாளைக்கு கோச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. வயசானவங்க ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க. அடையாரோட அந்த தனி வீட்டில் அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிற நிலைமை வரும். அப்புறம் கடைசியில் நம்மளோட ஆதரவு தான் அவங்களுக்கு தேவைப்படும். நீ பாரு, அடுத்த வாரமே அவங்க சொந்தமாக அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு வந்து பேசாமல் கையெழுத்து போடுவாங்க. ரோகனும் அதீத கர்வத்துடனும் பண திமிருடனும் தன் தலையை ஆட்டினான். நீ சொல்கிறது சரிதான் சீகா. அவளுக்கு வேறெங்கே போக இடம் இருக்குது. நாம தான் அவளோட எல்லாமே. என்னோட பிஸ்னஸ் இவ்வளவு பெருசு, மார்க்கெட்டில் எனக்கு இவ்வளவு பெரிய பேர் இருக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் அவள் இறங்கி வந்து தான் ஆகணும். கடைசியில் அவள் நம்மக்கிட்ட தானே வரணும். கிழவிக்கு புத்தி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அகங்காரத்தின் மற்றும் சுயநலத்தின் இருண்ட போதையில் முழுமையாக மூழ்கி இருந்த அந்த இருவருக்குமே இந்த விஷயத்தை பற்றி ஒரு சிறு கற்பனை கூட இருக்கவில்லை. அடையாற்றின் அந்த தனி வீட்டில் இருந்து ஒரு பயங்கரமான பொருளாதார மற்றும் உணர்வு பூர்வமான புயலின் தொடக்கம் ஆரம்பித்திருந்தது என்பது அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். தாங்கள் தாயின் ரெக்கைகளை வெட்டிவிட்டதாக. ஆனால் எதிர்காலத்தில் தாய் தான் அவர்களின் அந்த போலி செல்வத்தின், அவர்களின் மூச்சாக இருந்த பணத்தின் ஆக்சிஜனை நிரந்தரமாக நிறுத்தியிருந்தாள். அப்படி ஒரு மகா பயங்கரமான புயல் இப்போது தேஷ்பாண்டே இண்டஸ்ட்ரீஸை நோக்கி அதீத வேகத்தில் சுழன்றடித்து வந்து கொண்டிருந்தது. அது ரோகனின் ஒட்டுமொத்த போலி அகங்காரத்தையும் சிகாவின் பண திமிரையும் வேரோடு பிடுங்கி எறிய போகிறது. அந்த புயலின் அறிகுறி அவர்களுக்கு மிக விரைவில் தெரிய வரப்போகிறது. தீபாவளியின் அந்த இருண்ட இரவுக்கு பிறகு இப்போது 3 முதல் 4 மாதங்கள் உருண்டோடிவிட்டன. குளிர்காலம் முடிந்து இப்போது பிப்ரவரி மாதத்தின் கடுமையான வெயிலின் தாக்கம் ஆரம்பமாகியிருந்தது. இந்த தகிக்கும் வெயிலை போலவே ரோகனின் வாழ்க்கையில் இருந்த அந்த போலி செல்வத்தின் மற்றும் வெற்றியின் நிழலும் இப்போது நிரந்தரமாக அழிந்து போயிருந்தது. சுலோசனா தன் அந்த ரகசிய உதவியையும்
பண வரத்தையும் நிறுத்திய அந்த நாளில் இருந்து தேஷ்பாண்டே இண்டஸ்ட்ரீஸின் சாம்ராஜ்யம் நிஜமாகவே சீட்டுக்கட்டு போல சரிந்து விழ தொடங்கியது. ரோகன் நினைத்து கொண்டிருந்தான், மார்க்கெட்டில் தனக்கு ஒரு நல்ல குட்வில் இருப்பதாக. ஆனால் யதார்த்தத்தில் அவனது அந்த குட்வில்லுக்குள் காற்றை நிரப்பும் வேலையை அவனது தாய்தான் கடந்த 7 வருடங்களாக தவறாமல் செய்து கொண்டிருந்தாள் என்பது அவனுக்கு தெரியவே இல்லை. இப்போது அந்த தாயின் கண்ணுக்கு தெரியாத கேடையும் விலகியதும் ரோகனின் அகங்காரமும் அவனது அந்த கோடிக்கணக்கான பிசினஸும் அப்படியே தரையில் வந்து விழுந்து அடிபட்டன. சந்தையில் அவனது மதிப்பு முற்றிலுமாக முடிவுக்கு வந்தது. ஒன்றன் பின் ஒன்றாக சப்ளையர்களின் லட்சக்கணக்கான ரூபாய் செக்குகள் பேங்கில் பவுன்ஸ் ஆக தொடங்கின. புதிய ஆர்டர்கள் வருவது நின்றது. பழைய ஒப்பந்தங்களின் வேலைகள் பாதியிலேயே நின்று போனதால் பில்டர்கள் ரோகனுக்கு கொடுத்திருந்த அட்வான்ஸ் பணத்தை வட்டியோடு சேர்த்து திரும்ப கேட்க தொடங்கினர். மிக விசித்திரமான மற்றும் பெரிய அடி விழுந்தது பேங்கின் இஎம்ஐ மூலம். நுங்கம்பாக்கத்தின் அந்த 45வது மாடியில் இருந்த கோடிக்கணக்கான ஃப்ளாட், 2 விலை உயர்ந்த சொகுசு கார்கள் மற்றும் ஆபீஸின் பிரம்மாண்டமான செலவுகள், இவை அனைத்தின் மாத தவணைகளும் லட்சக்கணக்கில் இருந்தன. கடந்த 3 மாதங்களாக ஒரு தவணை கூட பேங்கிற்கு போகவில்லை. பேங்கின் ரிகவரி ஏஜென்ட்டுகளின் ஃபோன் அழைப்புகள் இப்போது நேரடியாக ரோகனின் மொபைலிலும் ஆபீஸின் லேண்ட்லைனிலும் தொடர்ந்து ஒலிக்க தொடங்கின. ஆபீஸ் ஊழியர்களுக்கு 2 மாதங்களாக சம்பளம் கிடைக்காததால் பாதிக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலையை விட்டு நின்றுவிட்டனர். ரோகனின் அந்த பளபளப்பான கண்ணாடி கேபின் இப்போது ஒரு பாலடைந்த சிறைச்சாலை போல காட்சியளித்தது. அவன் இரவும் பகலும் எங்கிருந்தாவது கடன் அல்லது பணத்தை ஏற்பாடு செய்யும் கவலையிலும் மன உளைச்சலிலும் மட்டுமே இருந்தான். வெளியில் இருந்து வந்த இந்த பொருளாதார நெருக்கடியை விடவும் பயங்கரமான சூழ்நிலை அவனது சொந்த வீட்டிற்குள் உருவாகி இருந்தது. நுங்கம்பாக்கத்தின் அந்த சொருக்கம் போல் தெரிந்த ஃப்ளாட் இப்போது நிஜமாகவே நரகமாக மாறியிருந்தது. எந்த வீட்டிலிருந்து முன்பு வெறும் வெளிநாட்டு வாசனை திரவியங்களின் நறுமணமும் போலி புகழ்ச்சி வார்த்தைகளும் மட்டுமே கேட்குமோ, அங்கே இப்போது தினமும் காலையும் மாலையும் அருவருப்பான சண்டைகளும் வசவுகளும் ஒலிக்க தொடங்கின. பணத்தட்டுப்பாடு ஏற்பட்ட உடனே சிகாவின் அந்த பாசமான, அக்கறை உள்ள மற்றும் இனிமையான போலி முகமூடி முழுமையாக கலன்று விழுந்தது. அவளது உண்மையான அதீத சுயநலம் பிடித்த முகம் மிகவும் விகாரமாக ரோகனின் முன்னால் நின்றது. நேற்று இரவு அவர்களது சண்டை உச்சக்கட்டத்தை எட்டியது. சிகாவின் கிரெடிட் கார்டு பேமெண்ட் ஆகாததால் பேங்க் அவளது கார்டை பிளாக் செய்திருந்தது. அவள் கோபத்தால் சிவந்து போய் ரோகனின் மீது பாய்ந்தாள். ரோகன், என்ன பிச்சைக்காரத்தனம் இது? என்னோட கிரெடிட் கார்டு டிக்ளைன் ஆகிருக்கு. இன்றைக்கி மாலில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா? உனக்கு அதை பற்றி ஏதாச்சும் கவலை இருக்கா? அவள் சீறினாள். ரோகன் தன் தலையில் கையை வைத்து கொண்டு மிகவும் விரக்தியுடன் பதில் கூறினான். சிகா, கொஞ்சம் புரிஞ்சிக்கோ. பிஸ்னஸ் ரொம்ப பெரிய நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. ரிகவரி ஏஜென்ட்ஸ் காரை தூக்கிட்டு போயிடுவேன்னு மிரட்டுறாங்க. உனக்கு என்னடான்னா உன்னோட ஷாப்பிங் கவலை இருக்குது. கொஞ்ச நாளைக்கு சிக்கனமாக இரு. நான் ஏதாச்சும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். என்ன அரேஞ்ச்மெண்ட்? கடந்த 3 மாதமாக இதே பல்லவியை தான் பாடிக்கிட்டு இருக்கேன் நீ. சிகா கத்தினாள். நான் என் வாழ்க்கையில் எப்போவுமே இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டதே இல்லை. இப்போவும் பண்ணிக்க மாட்டேன். நீ என்ன பிஸ்னஸ்மேன்? உன்னால் சாதாரணமாக என்னோட மாசப்பிள்ளை கூட கட்ட முடியலை. நான் என்ன இந்த வறுமையில் அழுகிறதுக்கும் பிச்சை எடுக்கிற நிலைமையில் இந்த வீட்டில் வாழ்கிறதுக்குமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? எனக்கு என்னோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மெயின்டைன் பண்ணணும். உன்னால் முடியலன்னா நான் மீராவை கூட்டிகிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். சிகாவின் இந்த வாக்கியம் ரோகனின் இதயத்தில் கத்தியால் குத்தியது போல் இருந்தது. நான் இந்த வறுமையில் வாழ்கிறதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கலை. இந்த கொடூரமான உண்மையை கேட்ட பிறகு அவனுக்கு புரிந்தது. சிகாவின் அன்பு அவன் மீது இருக்கவில்லை, வெறும் அவனது பணத்தின் மீதும் அவனது போலி அந்தஸ்தின் மீது மட்டும்தான் இருந்தது என்பது. எந்த மனைவியின் பேச்சுக்காக அவன் தன் பெற்ற தாயையே வீட்டை விட்டு துரத்தினானோ, அதே மனைவி இன்று பணம் தீர்ந்தவுடனே அவனை விட்டு பிரிந்து செல்லும் மற்றும் அவமானப்படுத்தும் மொழியில் பேசிக்கொண்டிருந்தாள். கர்மாவின் கோட்பாடு மிகவும் துல்லியமாகவும் இரக்கமின்றியும் தன் ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தது. அடுத்த நாள் காலை ரோகன் மிகவும் சோகமான நிலையில் ஆபீஸிற்கு வந்து சேர்ந்தான். கண்கள் சிவந்திருந்தன, தலைமுடி கலைந்திருந்தது, முகத்தில் விரக்தியின் தெளிவான கவலை படர்ந்திருந்தது. வரதன் அவர்கள் மிகவும் அமைதியாக தன் மேஜை மீது சில பழைய ஃபைல்களை சரிபார்த்து கொண்டிருந்தார். ரோகன் அப்படியே கோபத்துடனும் விரக்தியுடனும் அவரது மேஜை அருகே வந்து
மேஜையின் மீது பலமாக தன் கையை தட்டினான். வரதன் தாத்தா, என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே? திடீரென்று எல்லாமே எப்படி இப்படி தலைகீழாக மாறிச்சு? ரோகன் நிஜமாகவே அழுகை முட்டிய குரலிலும் அதை விரக்தியிலும் பேசிக்கொண்டிருந்தான். கடந்த 3-4 மாதமாக நம்ம கம்பெனிக்கு யாரோட கண் பட்டுச்சுன்னே தெரியலை. அப்புறம் நம்மளோட அந்த பழைய கிளைண்ட், நம்மளோட அந்த பழைய பார்ட்டி எங்கே போனாங்க? அவங்கெல்லாம் தானே எப்போவுமே நாம் கஷ்டப்படும் போது ஒரே ஒரு ஃபோன் காலில் லட்சக்கணக்கான ரூபாயை ஏற்பாடு பண்ணுவாங்க. தீபாவளிக்கு முன்னாடி சரவணன் சப்ளையர்ஸ் சப்ளையை நிறுத்தியிருந்தப்போ அதே பார்ட்டி தானே நமக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்து காப்பாற்றினாங்கல்ல. இப்போ எங்கே போனாங்க அந்த ஆளுங்க? திடீரென்று யாருமே ஏன் எந்த உதவியும் பண்ண மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க வரதன் தாத்தா. ரோகனுக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லுங்க. நான் அவங்களுக்கு இரட்டிப்பு வட்டி தர்றேன். ஆனால் இப்போ என்னை எப்படியாச்சும் காப்பாற்ற சொல்லுங்க. ரோகன் பதற்றத்தில் கத்தினான். வரதன் அவர்கள் தன் கையில் இருந்த பேனாவை கீழே வைத்தார். தன் கண்ணாடியை கலற்றிவிட்டு ரோகன் மீது ஒரு மிக கூர்மையான வெறுப்பும் கோபமும் நிறைந்த பார்வையை வீசினார். சுலோசனா அக்கா கொடுத்த உத்தரவின்படி இனி எந்த பொய்யையும் சொல்லி மறைக்கக்கூடாது. இந்த அகங்கார பிடித்த மகனுக்கு யதார்த்தத்தின் எரியும் கண்ணாடியை காட்டியே தீர வேண்டும் என்று அவர் உறுதியாக இருந்தார். அவரது பொறுமையின் அணை இப்போது முற்றிலுமாக உடைந்திருந்தது. என்ன பழைய பார்ட்டி, என்ன கிளைண்ட்ஸ்? வரதன் அவர்களின் குரல் ஒட்டுமொத்த ஆபீஸிலும் இடி முழக்கத்தை போல ஒலித்தது. அடா முட்டாளே, உன்னை நீயே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு நினச்சிக்கிட்டு இருக்கல்ல. உன்னோட புத்தியை எங்கடா அடக வச்சிருந்தேன்? கடந்த 7 வருஷமாக எந்த ஒரு பழைய பார்ட்டியும் இருக்கலை, எந்த ஒரு இன்வெஸ்டரும் இருக்கலை. ரோகன் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்தான். என்ன என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அப்போ அந்த பணத்தை எல்லாம் யார் கொடுத்தது? அந்த பணத்தை உன்னோட அம்மா தான் கொடுத்தா. உன்னோட அந்த படிக்காத பழங்காலத்து நீ எப்போவுமே அவமானப்படுத்தினியே, உன்னை பெற்ற அந்த தாய் தான் கொடுத்தா. வரதன் அவர்களின் கண்கள் இப்போது கோபத்தால் சிவந்திருந்தன. அவர் ரோகனின் மிக அருகில் வந்து தன் விரலை நீட்டி காட்டி கூறினார். ஸ்ரீகாந்த் அவர்கள் மறைந்ததற்கு அப்புறம் நீ உன் சொந்த திறமையால தான் இவ்வளவு பெரிய பிசினஸை உருவாக்கணும்னு நினச்சிக்கிட்டியாடா? அடே, இந்த சாம்ராஜ்யமே உன்னோட அம்மாவோட ரத்தத்திலையும் அவளோட தியாகத்திலையும் தான் நின்றுக்கிட்டு இருந்தது. உன் அப்பா அவளோட முதுமை காலத்து ஊன்றுகோலுக்காக வச்சிருந்த அந்த 1 கோடி ரூபாய் எஃப்டி வட்டி பணத்தில் தான் உன்னோட அம்மா தன் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தா. ஆனால் அவள் தனக்காக மாதத்துக்கு வெறும் 10,000 ரூபாய் மட்டும்தான் செலவழிச்சா. வயிற்றை கட்டிக்கிட்டு அடையாரோட அந்த பழைய வீட்டில் தனியாக வாழ்ந்தா. மீதி இருந்த 50,000 60,000 ரூபாயை எப்போவெல்லாம் உன்னோட பிஸ்னஸில் மூச்சு திணறியதோ, எப்போ உன்னோட செக்குகள் எல்லாம் பவுன்ஸ் ஆனதோ, எப்பவும் சப்ளையர்ஸ் உன்னோட வீட்டு வாசலில் வந்து நிற்க தொடங்கினாங்களோ, அப்போதெல்லாம் அந்த தாய் யாருக்கும் தெரியாமல் தன் மானத்தையும் ஓரமாக வச்சுட்டு என் மூலமாக உன்னோட பிஸ்னஸுக்குள்ளே அந்த பணத்தை கொட்டிக்கிட்டே இருந்தா. தீபாவளிக்கு முன்னாடி அந்த 1,00,000 ரூபாயை கொடுத்ததும் அவ தான். உன்னோட இந்த இஎம்ஐ, உன்னோட இந்த ஆடம்பரமான ஃப்ளாட், உன்னோட இந்த போலி அகங்காரம் எல்லாமே உன்னோட அம்மாவோட பணத்திலையும் அவளோட கண்ணுக்கு தெரியாத ஆதரவுலையும் தான் நின்றுக்கிட்டு இருந்தது. நீ உன் சொந்த பணத்தில் பறக்கலடா, உன்னோட அம்மாவோட காசில் தான் குதிச்சுக்கிட்டு இருந்த. ரோகனின் காலடியிலிருந்து நிலமே நழுவியது. அவனது இதயம் சில நொடிகள் அப்படியே நின்றுவிட்டது போல் இருந்தது. வரதன் அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையும் அவனது காதுகளை கிழித்து கொண்டு அவனது ஆன்மாவை சித்திரவதை செய்தது. உனக்கு என்னவோ உன்னோட அம்மாவுக்கு பைத்தியம், அவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைப்பில்ல. அவள் உன்னை புத்திசாலி ஆக்குறதுக்காக தன்னை தானே முட்டாளாக்கிக்கிட்டாடா. ஆனால் நீ என்ன பண்ணின? தீபாவளி அன்னைக்கு லட்சுமி பூஜை ராத்திரியில் எந்த லட்சுமி உன்னோட குடும்பத்தை உருவாக்கினாலோ அதே அம்மாவை அந்த சுயநலகாரியோட பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டை விட்டு துரத்தினேன். சொத்துக்காக அவளுக்கு பைத்தியம் பட்டம் கட்ட துணிஞ்சேன். அதனால தான் அடுத்த நாளே அவள் என்னை வரவழைச்சி நேரடியாக சொல்லிட்டா, இனிமே இந்த போலி அகங்காரம் பிடித்த மகனுக்கு என்னோட வட்டி பணத்தோட 1 ரூபாய் கூட போகக்கூடாது, அவன் யதார்த்தத்தை சந்தித்து கீழே விழட்டும் அப்படின்னு. இதோ பாரு, அம்மாவோட நிழல் உன் தலைக்கு மேலிருந்து விலகி வெறும் 3 மாதம்தான் ஆகுது. உன்னோட தகுதி என்னன்னு இந்த மார்க்கெட்டும் உன்னோட சொந்த பொண்டாட்டியும் உனக்கு காட்டிட்டாங்க. வரதன் அவர்கள் மிகுந்த வெறுப்புடன் அவனுக்கு உண்மையை உரைக்க சொல்லிவிட்டு கேபினை விட்டு வெளியேறினார். இந்த மகா பயங்கரமான உண்மைகளை கேட்டதும் ரோகன் அங்கேயே நாற்காலியில் சுருண்டு விழுந்தான். அவனது கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. அவனது கைகால்கள் நடுங்கத் தொடங்கின. அவனது மண்டைக்குள் இருந்த அந்த போலி மாயையும் பண திமிரும் ஒரே நொடியில் தூள் தூளானது. அவனுக்கு தன் மீதே கடுமையான அருவருப்பு ஏற்பட்டது.
அவனுக்கு தீபாவளி ராத்திரியின் அந்த சம்பவம் அப்படியே கண்முன்னே நிழலாடியது. அம்மா வாசலில் நின்று கொண்டிருந்தாள். அவளது கண்களில் கண்ணீர் இருந்தது. அவன் எவ்வளவு கொடூரமாக அவளை பார்த்து கத்தினான். நீ இப்போ எங்களோட குடும்பத்தோட ஒரு பகுதி இல்லை. இங்கே வாழணும்னா கையெழுத்து போடு, இல்லைன்னா இங்கிருந்து கிளம்பி போ. அந்த ஒரே ஒரு வாக்கிய பாரம் இன்று அவனை நிஜமாகவே நசுக்கி கொண்டிருந்தது. எந்த தாய் தன் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் பணயம் வைத்து தன்னை வளர்த்தாலோ, திரைக்கு பின்னால் இருந்து அவனது பிசினஸை தாங்கி பிடித்தாலோ, அவளையே அவன் எவ்வளவு கேவலமாக வீட்டை விட்டு துரத்தினான். எந்த மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு அவன் இந்த துரோகத்தை செய்தானோ, அதே மனைவி இன்று பணம் தீர்ந்ததும் அவனை குத்தி காட்டி கொண்டிருக்கிறாள். ரோகன் என்கிற அந்த போலி பலூன் இப்போது நிரந்தரமாக உடைந்து விட்டது. அங்கே எஞ்சி இருந்தது வெறும் மன வருத்தத்தின் நெருப்பில் வெந்து கொண்டிருக்கும், அனைத்தையும் இழந்த தன் சொந்த கண்களிலேயே வீழ்ந்து போன ஒரு மிக மோசமான தோல்வியடைந்த மனிதன் மட்டுமே. வரதன் அவர்கள் காட்டிய யதார்த்தத்தின் எரியும் கண்ணாடி ரோகனின் போலி அகங்காரத்தையும் அவனது பண திமிரையும் சாம்பலாக்கி இருந்தது. ஆனால் அவனது இந்த பொருளாதார மற்றும் மன ரீதியான வீழ்ச்சியின் போது அவனை காப்பாற்ற அவனது மனைவி சிகா அவனுடன் இருக்கவில்லை. பணவரத்து நின்றதை கண்டதும், பேங்கின் ரிகவரி ஏஜெண்டுகள் வாசலில் வந்து நிற்பதை பார்த்ததும் சிகா ஒரு கணம் கூட யோசிக்காமல் தன் சாமான்களை மூட்டை கட்டினாள். மீராவையும் கூட்டிக் கொண்டு தன் அம்மா வீட்டிற்கு கிளம்பி சென்றாள். செல்லும்போது அவள் ரோகனை மிகவும் கேவலமாகவும் இரக்கமின்றியும் பேசிவிட்டு சென்றாள். தன் சொந்த பிசினஸையும் அந்தஸ்தையும் காப்பாற்றிக்க தெரியாத ஒரு ஆளோட என்னோட வாழ்க்கையை நான் வீணாக்க முடியாது. நீ ஒரு தோல்வியடைந்த மனிதன் ரோகன். நுங்கம்பாக்கத்தின் அந்த 45வது மாடியில் இருந்த பிளாட் ஒரு காலத்தில் ரோகனின் போலி செல்வத்தின் மற்றும் வெற்றியின் அரண்மனையாக திகழ்ந்தது. இன்று அது ஒரு பாழடைந்த சுடுகாடு போல காட்சியளித்தது. வீட்டின் விலை உயர்ந்த பர்னிச்சர்கள், கண்ணாடி சுவர்கள் மற்றும் அந்த வெளிநாட்டு சாண்டிலியர்கள் இப்போது அவனை பார்த்து பழிப்பது போல் இருந்தன. ரோகன் அங்கே அந்த வெற்று ஹாலின் தரையில் தன் தலையில் கையை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தான். அவனிடம் இப்போது பணமும் இல்லை, மனைவியும் இல்லை, அந்த கோடிக்கணக்கான பிசினஸும் இல்லை. எல்லாவற்றையும் விட பயங்கரமானது, இப்போது அவனிடம் அவனது அம்மா இல்லை. தன் சொந்த கைகளால் தன் நந்தவனத்தை தானே அழித்து கொண்டான். வெளியே சென்னையின் பலத்த மழை பெய்ய தொடங்கியிருந்தது. வானத்தில் வெடிக்கும் மின்னல்களும் கொட்டும் மலையின் தாரைகளும் ரோகனின் மனதிற்குள் எழுந்த புயலை விட வித்தியாசமாக இருக்கவில்லை. அவன் பைத்தியம் பிடித்தவன் போல் எழுந்தான். ஹாலில் இருந்த ஒரு பெரிய கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான். ரோகன் என்கிற அந்த பெரிய பிசினஸ்மேன் இப்போது அங்கே இருக்கவில்லை. கண்ணாடியில் தெரிந்தது ஒரு இயலாமை நிறைந்த, நன்றி கெட்ட, அனைத்தையும் இழந்த ஒரு மிக துரதிர்ஷ்டசாலி மனிதன் மட்டுமே. ரோகன் அப்படியே அந்த பெருமலையில் வீட்டை விட்டு வெளியேறினான். அவனது விலை உயர்ந்த கார்களை பேங்க் ஏற்கனவே ஜப்தி செய்திருந்தது. குடை அல்லது ரெயின்கோட்டை எடுத்து செல்லும் நினைவு கூட அவனுக்கு இருக்கவில்லை. லோக்கல் ட்ரெயினிலும் டாக்ஸியிலும் பயணம் செய்து அவன் அடையாரை வந்தடைந்தான். காந்தி நகரின் அந்த அமைதியான தெருவில் கொட்டும் மலையில் நடக்கும்போது அவனுக்கு தன் சிறுவயது நினைவுகள் யாவும் சூழ்ந்து கொண்டன. உன் அப்பா மறைந்த பிறகு இதே மலையில்தான் அம்மா அவனை தன் முந்தானைக்குள் மறைத்து பள்ளியிலிருந்து வீட்டிற்கு அழைத்து வருவாள். அவள் முழுமையாக நனைவாள். ஆனால் அவன் மீது ஒரு சொட்டு தண்ணீர் கூட படவிட மாட்டாள். அப்படிப்பட்ட தாயையா அவன் தீபாவளி ராத்திரியில் வீட்டை விட்டு துரத்தினான். இந்த எண்ணம் வந்ததும் அவனது நெஞ்சில் ஒரு பயங்கரமான வலி எழுந்தது. மழை நீரோடு சேர்த்து அவனது கண்களில் இருந்து மன வருத்தத்தின் சுடுகண்ணீர் வழிந்தோடியது. இரவு மணி 11:30 ஆகியிருந்தது. அடையாற்றின் அந்த பழமையான கட்டிடத்தின் 2வது மாடியில் சுலோசனாவின் வீட்டில் கதவு மூடப்பட்டு இருந்தது. சுலோசனா பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு ஸ்ரீகாந்தின் புகைப்படத்தின் முன்னால் அமைதியாக அமர்ந்திருந்தாள். வெளியே மழையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே திடீரென்று கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. இவ்வளவு லேட் நைட்டில் யார் வந்திருப்பார்கள் என்ற யோசனையுடன் சுலோசனா எழுந்து கதவை திறந்தாள். முன்னால் இருந்த காட்சியை கண்டு அவள் ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றாள். வாசலில் ரோகன் நின்று கொண்டிருந்தான். ஆடைகள் முழுமையாக நனைந்திருந்தன. கண்கள் அழுது சிவந்திருந்தன. முகத்தில் கடுமையான மன வருத்தத்தின் இருள் படர்ந்திருந்தது. உடலில் சற்றும் தெம்பில்லாத அவளது சொந்த பிள்ளை. அம்மாவை பார்த்ததும் ரோகனின் கால்களில் எஞ்சியிருந்த கடைசி பலமும் தீர்ந்தது. அவன் திடீரென சுலோசனாவின் காலடியில் விழுந்து கதறினான்.
சுலோசனாவின் கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டு ஒரு சிறிய குழந்தையைப் போல விம்மி விம்மி அழத் தொடங்கினான். அவனது உடலின் மழை நீரும் அவனது கண்களின் கண்ணீரும் சுலோசனாவின் கால்களில் சிந்தின. அம்மா, அம்மா, என்னை மன்னிச்சிடுமா. ரோகனின் விம்மலும் அவனது கதறலும் ஒட்டுமொத்த வீட்டிலும் எதிரொலித்தது. நான் மிகப்பெரிய குற்றவாளி அம்மா. உனக்கு நான் முற்றிலும் குருடனாகி போயிருந்தேன். எந்த கைகள் என்னை உருவாக்கினவோ, எந்த கால்கள் எனக்காக கஷ்டப்பட்டு தேய்ந்தனவோ, அதே கால்களைத்தான் நான் வீட்டை விட்டு துரத்தினேன். உன்னோட நகையை போன்ற தூய்மையான அன்பை என் வெறும் மண்ணாக நினைச்சிட்டேன் அம்மா. எனக்கு பணத்திமீர் ஏறி இருந்தது அம்மா. ஆனால் அந்த பணத்துக்கு பின்னால் உன்னோட வேர்வை, உன்னோட ரத்தம், உன்னோட கண்ணீர் இருந்தது எனக்கு தெரியாமல் போச்சு. என்னை மன்னிச்சிடுமா, ப்ளீஸ், என்னை மன்னிச்சிடு. ரோகனின் அந்த மன வருத்தத்தின் நெருப்பு அவனது ஒவ்வொரு வார்த்தையிலும் தெரிந்தது. அழுது கொண்டே அவன் தன் நடுங்கும் கைகளால் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய பிளாஸ்டிக் கவரை எடுத்தான். அதில் ஒரு மிக விசித்திரமான பழைய மஞ்சள் நிறமாக மாறியிருந்த மடிக்கப்பட்ட 100 ரூபாய் நோட்டு இருந்தது. இந்த நோட்டு ரோகன் தன் இன்ஜினியர் டிசைனிங் வேலையின் முதல் சிறிய வருமானமாக பெற்று அம்மாவின் கைகளில் கொடுத்த அதே நோட்டு தான். அவன் அடையாறு வீட்டை விட்டு நுங்கம்பாக்கத்திற்கு சென்றபோது தன் பழைய சாமான்களை எடுத்து சென்றிருந்தான். அதில் அவனுக்கு இந்த நோட்டு கிடைத்திருந்தது. அதை அவன் டைரியில் பத்திரமாக வைத்திருந்தான். அவன் அந்த நோட்டை சுலோசனாவின் கைகளில் வைத்தான். அம்மா, இதோ பாரு, என்னோட முதல் சம்பாத்தியம். அப்போ என்கிட்ட அகங்காரம் இருக்கல. அப்போ என்கிட்ட வெறும் உன்னோட பிள்ளைங்கிற பாசம் மட்டும்தான் இருந்தது. எனக்கு மீண்டும் உன்னோட அதே பழைய பிள்ளையா மாறணும்மா. எனக்கு அந்த பிஸ்னஸ், அந்த ஃப்ளாட், அந்த போலி உலகம் எதுவுமே வேண்டாம்மா. எந்த வாழ்க்கையில் என் அம்மா இல்லையோ அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம்மா. எனக்கு வெறும் வெறும் என் அம்மா மட்டும்தான் வேணும். ரோகனின் இந்த வார்த்தைகளை கேட்டால் கல்லும் கரையும். சுலோசனாவின் கண்களில் இருந்தும் கண்ணீர் தாரை தாரையாக ஓடியது. தாயின் இதயம் எப்போதுமே தாயின் இதயம்தானே. அவள் கீழே குனிந்து ரோகனை தன் கைகளால் தூக்கி நிறுத்தினாள். அவன் அவளது மார்பில் சாய்ந்து விம்மி விம்மி அழுதான். சுலோசனா மிகுந்த பாசத்தோடு தன் முந்தானையால் அவனது நனைந்த தலையை துடைத்தாள். அவனது முதுகில் தடவி கொடுத்து, ரோகன், அமைதியாக இருடா என்றாள். சுலோசனாவின் குரல் மிகுந்த பாசத்துடனும் அதே நேரத்தில் உறுதியுடனும் இருந்தது. அம்மா எப்பவுமே தன் பிள்ளைக்கு கெட்டது நினைக்க மாட்டாடா கண்ணா. நீ என்னோட அம்சம்தான். நீ அழுகிறத பார்த்தா எனக்கும் வலிக்குது. ஆனால் மகனே, சுலோசனா அவனை தன்னிடமிருந்து சற்று தள்ளி நிறுத்தினாள். அவனது கண்களை நேருக்கு நேர் நோக்கி அவள் மிகவும் தெளிவாக கூறினாள், என்னை மன்னிச்சிடு ரோகன். ஆனால் உண்மையில எனக்கு இருந்த நம்பிக்கை இப்போ நிரந்தரமாக முடிவுக்கு வந்துடுச்சு. லட்சுமி பூஜை ராத்திரியில் நீ எவ்வளவு கொடூரமாக என்னை உன்னோட குடும்பத்தில் இருந்து துரத்தினியோ, அந்த ராத்திரியே என்னோட அந்த பழைய பாசத்தினால் குருடாகி போன ரோகன் இறந்துட்டான். தாயின் பாசம் குருடாக இருக்கலாம், ஆனால் தாயின் சுயமரியாதை ஒருபோதும் குருடாக இருக்காது. ரோகன் அழுது கொண்டே தன் தலையை குனிந்தான். நீ தாராளமாக இந்த வீட்டில் வாழலாம், சுலோசனா தொடர்ந்து கூறினாள். இந்த வீடு உன்னோடது தான். ஆனால் எந்த பணத்துக்காக உன்னோட கண்கள் குருடாக்கப்பட்டனவோ, என்னோட அந்த 1 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்தை எனக்கு அப்புறம் ஒரு அனாதை இல்லத்திற்கு போகணும்னு நான் உயிலில் சட்டப்பூர்வமாக மாற்றி எழுதி வச்சிட்டேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பணத்தின் மீது எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கும். ஆனால் எனக்கு அப்புறம் அதன் மீது உனக்கோ அல்லது சிகாவுக்கோ ஒரு பைசா கூட உரிமை கொண்டாட முடியாது. இனிமே நீ மீண்டும் வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்கணும்னா நீ நிஜமான அர்த்தத்தில் பூஜ்ஜியத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். உனக்கு என்னோட அந்த கண்ணுக்கு தெரியாத உதவி இனிமே எப்பவுமே கிடைக்காது. இதை கேட்டதும் ரோகனின் முகத்தில் பண இழப்பிற்கான எந்த ஒரு வருத்தமும் இருக்கவில்லை. அங்கே வெறும் ஒரு நன்றியுணர்வும் நிம்மதியும் மட்டுமே தெரிந்தன. அம்மா, எனக்கு எதுவுமே வேண்டாம்மா. நீ அந்த பணத்தை எனக்கு அப்புறம் அனாதை இல்லத்திற்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சது ரொம்ப சரியான விஷயம். அந்த பணம்தான் என்னை ஒரு மனுஷனா அழிய வச்சது. எனக்கு வெறும் என் அம்மா மட்டும் திரும்ப கிடைச்சா போதும். நான் மீண்டும் புதுசாக எல்லாத்தையும் ஆரம்பிப்பேன். ஆனால் இப்போ பணத்துக்காகவோ அல்லது போலி அந்தஸ்துக்காகவோ இல்லை, உன்னோட மதிப்புக்காகவும் மீராக்காகவும் மட்டும்தான். சுலோசனா சற்றே புன்னகைத்து அவனது தலையில் மீண்டும் தன் கையை வைத்து ஆசீர்வதித்தாள். வெளியே கொட்டி கொண்டிருந்த பலத்த மழையின் வேகம் இப்போது சற்றே குறைந்திருந்தது.
அடையாற்றின் அந்த பழைய வீட்டில் இன்று ஒரு புதிய விடியல் பிறக்கப் போகிறது. போலி அகங்காரத்தின் மற்றும் பண ஆசையின் புயல் ஓய்ந்திருந்தது. ஒரு மகனுக்கு அவனது கர்மாவின் பலன் கிடைத்திருந்தது. ஒரு தாய்க்கு அவளது சுயமரியாதை திரும்ப கிடைத்திருந்தது. வாழ்க்கை ரோகனுக்கு ஒரு மிகப்பெரிய மற்றும் இரக்கமற்ற பாடத்தை கற்றுக் கொடுத்திருந்தது. சுலோசனா தன் மகனை மன்னித்தாள். ஆனால் தன் சுயமரியாதையையும் தன் அஸ்திவாரத்தின் கோட்டையையும் அழித்து கொண்டு அல்ல. தாயின் பாசத்திற்கும் பெண்ணின் சுயமரியாதைக்கும் இடையிலான ஒரு மிக அழகான பொன்னான எல்லையை அவள் நிலைநாட்டியிருந்தாள். தாய் ரோகனை மன்னித்தாள். ஆனால் தன் சுயமரியாதையை மீண்டும் ஒருபோதும் அடகு வைக்கவில்லை. ஏனெனில் மன்னிப்பது என்பது எல்லாவற்றையும் மறந்து விடுவது அல்ல. மன்னிப்பு என்பது காயத்தை ஏற்றுக்கொண்டு உறவுக்கு புதிய ஆனால் சரியான எல்லைகளுடன் கூடிய ஒரு வாய்ப்பை வழங்குவதாகும். இந்த அழகிய மற்றும் படிப்பினையான அதிசய அன்னை கதை இத்துடன் முழுமையாக நிறைவடைந்தது. நன்றி.